ஓகே. சார் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கேக்குதா? எஸ் சார். கேக்குதுங்க சார். ஓகே. இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிறலாம். இப்ப வந்து காலைல என்ன பார்த்திருப்போம் அப்டின்னா, உங்களுக்கு வந்து சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ல வந்து இந்த லாஸ்ட்டா வந்து ஒரு சர்க்குலர் பார்க்கு எப்படி எலாங்கியேட் டெல்டா எல் கிடைக்கும்? ஒரு டேப்பரிங் பார்க் எப்படி கிடைக்கும்? அந்த டேப்பரிங் பார்னா என்ன? அந்த டேப்பரிங் பார்ல மாத்தி டயாமீட்டர் குடுக்குறாங்க. அப்டின்னா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்ளம்ஸ் நடத்துனேன். ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் டாபிக்ன்னு சொல்லக்கூடிய 2 டாபிக் டிஸ்கஸ் பண்ணோம். ஆ அதாவது ஒரு டாபிக் வந்து எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட், அது ஃபார்முலாஸ், அதுக்கான ரிலேஷன்ஸ், அதுக்கடுத்து அதுல ப்ராப்ளம்ஸ். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இது சொன்னேன்னு நெனைக்கிறேன். அதாவது சஸ்டெயின் கர்வ் பத்தி சொன்னேன்னு நெனைக்கிறேன். நைட்ல விடுபட்டத கொஞ்சோண்டு சொன்னேன். ஓகே. இப்ப இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கொஞ்ச நேரத்திலேயே வந்து இந்த சிம்பிள் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின்ல ஒரு 10% இருக்கும். நைட் ஆரம்பிக்கும்போது ஒரு 10% அத முடிச்சுட்டோம் அப்டின்னா, நம்ம ஸ்ட்ரெய்ட்டா எஸ்எஃப்பிபிஎம்டி ஆரம்பிச்சிரலாம் அப்டின்னு நான் சொன்னேன். இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னா, இதுல விடுபட்ட ஒரு சில விஷயங்கள் இருக்கும். அதான் பார்க்க போறோம். இப்ப பார்த்துக்கிட்டு இருந்த எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட்லயே நம்ம மொத்தம் 4 வகையான கான்ஸ்டன்ட் பார்த்திருப்போம். என்னென்ன கான்ஸ்டன்ட் பார்த்தோம்? சொல்லுங்க. காலைல எத்தன எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்த்தோம்? 4 பார்த்தோம்ல. என்னென்ன பார்த்தோம்? யங்ஸ் மாடுலஸ், ஓகே, ஷியர் மாடுலஸ், ஓகே. பாய்சன்ஸ் ரேஷியோ, பல்க் மாடுலஸ். அவ்வளதான். ஓகே. இப்ப இந்த பார்த்த இந்த நா 4 இப்போதைக்கு நமக்கு ஏகப்பட்ட கான்ஸ்டன்ட் இருக்கு. சார் இந்த 4 கான்ஸ்டன்ட் தான் இருக்கா அப்டின்னா, இன்ஃபினிட்டி நம்பர் ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்கு. நமக்கு இங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 4 கான்ஸ்டன்ட் பத்தியும் எடுத்து பார்த்திருக்கோம். ஓகே. இப்ப அடுத்து என்ன அப்டின்னா, உங்களுக்கு பொதுவா கிளாஸ் ஆரம்பிக்கும்போதே அசம்ப்ஷன்ல என்ன சொல்லிக் குடுத்தேன் அப்டின்னா, உங்களுக்கு ஹோமோஜீனியஸ்னா என்ன? ஐசோட்ரோபிக்னா என்ன? ஆர்த்தோட்ரோபிக்னா என்ன? அனிசோட்ரோபிக்னா என்ன? அப்டின்னு உங்களுக்கு சொல்லிக் குடுத்திருப்பேன். ஞாபகம் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். அப்ப அந்த மாரி ஒரு ஐசோட்ரோபிக்கு, ஒரு அனிசோட்ரோபிக்கு, ஒரு ஆர்த்தோட்ரோபிக்கு எத்தன எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வரும்? எல்லா எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் நேம பார்க்க வேண்டியதில்ல. ஜஸ்ட் எத்தன நம்பர்ஸ்ங்கிற அந்த குவான்டிட்டி பத்தி உங்களுக்கு தெரிஞ்சா போதும். இதுலேருந்து 2, 3 டைம் ஜேடிஒஏக்கு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. கரெக்ட்டா 8 மணிக்கு கிளாஸ் அப்டின்னா, நான் வந்து வெயிட் பண்ணக்கூடாது. முன்னாடியே வந்துருங்க கரெக்ட்டா. ஓகே. அப்ப இப்ப என்ன பார்க்க போறோம்னா, ஐசோட்ரோபிக்கு எத்தன நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்கும்? ஆர்த்தோட்ரோபிக்கு எவ்வளவு இருக்கும்? அனிசோட்ரோபிக்கு எவ்வளவு இருக்கும்? அதான் பார்க்க போறோம். சின்ன டேபிள்ஸ் மாரி போட்டுக்கிறேங்க. ஓகே. இப்ப அடுத்து இங்க மெட்டீரியல்னு போட்டுக்கிறேங்க. மெட்டீரியல் இங்கிட்டு எலாஸ்டிக் நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் போட்டுக்கிறேங்க. நம்பர் ஆஃப் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஓகே. இப்ப மெட்டீரியல் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ஐசோட்ரோபிக். இதுல எத்தனை எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் இருக்கும் அப்படின்னா 2. அதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா ஆர்த்தோட்ரோபிக். இதுல எத்தனை இருக்கும் அப்படின்னா 9 இருக்கும். ஐசோட்ரோபிக் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 3மே கேட்டுட்டாங்க ஒவ்வொரு எக்ஸாம்ல. பாத்துக்கிறேங்க. ஐசோட்ரோபிக் ரிப்பீட் ஆயிருக்கு 2 டைம். அனிசோட்ரோபிக் லாஸ்ட். அனிசோட்ரோபிக். இதுல எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 21 இருக்கும். இப்ப ஏன் சார் இந்த இடத்துல இது எழுதணும் அப்படின்னா, நம்ம எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்த்து முடிச்சுட்டோம். ப்ராப்ளம்ஸும் பார்த்துட்டோம். ரிலேஷன்ஷிப்பும் பார்த்து 4 ஈக்குவேஷன் சொன்னேன் உங்களுக்கு. இப்ப அதுக்கு அடுத்து இந்த இடத்துல எழுதுறது தான் கரெக்ட்டா இருக்கும். அப்ப இந்த 3லயே எத்தன எத்தன இருக்குன்னு அந்த குவான்டிட்டி நம்பர் வந்து தெரிஞ்சா போதும் எக்ஸாம்ல கேட்கறாங்க. இப்ப விடுபட்ட டாபிக் இந்த சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல விடுபட்ட டாபிக்ல என்னென்ன இருக்குன்னா, ஒரு ஒரு பிரிஸ்மெடிக் பார் தன்னுடைய செல்ஃப் வெயிட்னால எந்த அளவுக்கு எலாங்கிட்டேஷன் நடக்கும். அதுக்கடுத்து அந்த பார் சிலிண்ட்ரிக்கல் பாரா இருந்துச்சுன்னா, தன்னோட செல்ஃப் வெயிட்னால எந்த அளவுக்கு எலாங்கிட்டேஷன் நடக்கும். அதே பார் கோனிக்கல் பாரா இருந்துச்சுன்னா, எப்படி தன்னோட செல்ஃப் வெயிட்னால எலாங்கிட்டேஷன் நடக்கும். சார் அப்ப இதுக்கு வந்து டெரிவேஷன் போறீங்களா அப்படின்னா, வேணா ஒரு டெரிவேஷன் நான் குடுக்குறேன் எப்படி வந்துச்சுன்னு. மத்ததுனா உங்களுக்கு கான்செப்ட்டா அப்படியே கொண்டு வரேன். எப்படி வந்திருக்கும் அப்படின்னா ஒரே லைன்ல ஷார்ட்கட்லயே சொல்றேன் உங்களுக்கு. அப்ப திரும்பவும் சொல்றேன். ஒரு பார் வந்து தொங்க விட போறோம். அந்த பாரோட கிராஸ் செக்ஷன் ஒரே மாரி இருக்கு. அப்ப பாரோட கிராஸ் செக்ஷன் ஒரே மாரி இருக்கு அப்படின்னா, அது பிரிஸ்மெடிக் பார் தெரியும் உங்களுக்கு. ஓகே. யாரோ வர்றாங்க. அப்படியே இருங்க. ஓகே. அப்ப ஹெட்டிங் குடுத்துக்கிறேங்க. என்ன ஹெட்டிங் குடுக்க போறீங்க அப்படின்னா, எலாங்கிட்டேஷன் ஆஃப் எ பார் டியூ டூ இட்ஸ் ஓன் வெயிட்.
அதான் செல்ஃப் வெயிட்னு சொல்லுவோம்ல. ஓகே. elongation of a bar due to its own weight. ஓகே. படம் வரைஞ்சுக்கிறேங்க. அப்ப எப்படி இருக்குன்னா, இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க பார்க்குறீங்க. உங்களோட சீலிங் அதாவது ரூஃப்ல வந்து ஆ எல்இடி பல்ப் போட்டிருக்கீங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஃபேன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப அதெல்லாம் எப்படி இருக்குன்னா, ஆ ஒரு பக்கம் தான் ஃபிக்ஸ்டா இருக்கும். இன்னொன்னு வந்து கீழ வந்து இதுல இருக்கு. ஃபாலிங்ல இருக்கு. தொங்கிட்டு இருக்கு. அப்ப படம் எழுதிக்கிறேங்க. ஆனா வந்து பிரிஸ்மெடிக் பார்ன்னு சொல்லிட்டேன். பிரிஸ்மெடிக் பார்னாவே உங்களுக்கு தெரியும். கிராஸ் செக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரே மாரி இருக்கும். ஓகே. ஒரு பிரிஸ்மெடிக் பார் எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்து சிலிண்ட்ரிக்கல் இதுன்னு மாத்துறேன் நான். ஓகே. இந்த என்டு பிக்ஸ்டு. இப்ப இந்த பார நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஃப்ரீயா வந்து தொங்க விட்டுருக்கோம். ஒரு பக்கம் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கு. அப்ப இப்ப இதுல ஸ்ட்ரெயின் நடக்குமா நடக்காதா? ஸ்ட்ரெயின் மீன்ஸ் என்ன சொல்றேன்னா, அ இதோட அ இதோட லென்த் வந்து எல்ன்னு வச்சுக்குவோம். இதோட லென்த் வந்து டோட்டலா கேப்பிட்டல் எல். இப்ப இந்த பார வந்து சும்மா நம்ப ஃப்ரீ ஃபாலிங் பண்ணியிருக்கோம். தொங்க விட்டுருக்கோம். அப்படிங்கும்போது, இதுல ஸ்ட்ரெயின் நடக்குமா நடக்காதா? எனிஒன் சொல்லுங்க. டைம் ஆக ஆக. அதோட சார் இப்ப இந்த இடத்துல நான் ஒரு ஃபோர்ஸ் குடுத்து இழுக்கிறேன். அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு சொல்லிருவீங்க. ஒரு டென்சைல் ஃபோர்ஸ் குடுத்து இழுத்தேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் குடுத்துருக்கீங்களோ, அந்த அளவுக்கு அந்த பார் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு குடுத்துருப்பீங்க. இல்ல ஒரு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் குடுத்துருக்கேன் அப்படின்னா, எந்த அளவுக்கு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் நீங்க வெளியில இருந்து குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு பார் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா, நான் எந்த ஒரு ஃபோர்ஸுமே குடுக்கல. நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு ஃபோர்ஸுமே நான் குடுக்கல. அப்ப உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகாம கிரியேட் ஆகாதா? அப்படின்னு நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். ஆனா ஃபோர்ஸ் தான் குடுக்கல. ஆனா என்ன செஞ்சிருக்கேன்னா, ஒரு பக்கம் ஃபிக்ஸ்டா வச்சு அந்த பார் என்ன செஞ்சிருக்கேன், வெர்டிகலா தொங்க விட்டுருக்கேன். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிங்க. தப்பா ரைட்டோ சொல்லுங்க நான் சொல்றேன். ஸ்ட்ரெயின் நடக்கும் சார். நடக்கும் சார். உள்ளுக்குள்ள நடக்கும். ஸ்ட்ரெயின் நடக்கும். என்ன சொல்றீங்க? நடக்குங்கிறீங்களா? நடக்கலாங்கிறீங்களா? நடக்கும் சார். நடக்கும் சார். ஆ ஓகே. இப்ப இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பெஸ்ட் அப்படின்னா, இப்ப நீங்க உங்களுடைய கைய வந்து நீட்டுறீங்க. ஆ இல்ல வந்து உங்களுடைய கைய கீழ தொங்க போட்டுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப அ ஒரே இதுலயே தான் பொசிஷன் இருக்கு. அப்படிங்கும்போது, குறிப்பிட்ட டைம் ஆக 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 1 ஹவர் 2 ஹவர்ன்னு போக போக, உங்க கை வலிக்குமா? வலிக்காதா? மூவ்மெண்ட்டே இல்லாம இருந்துச்சுன்னா கீழ. ஃப்ரீ ஃபாலிங் பத்தி பண்ணியிருக்கீங்க. வலிக்கும் தானே உங்களுக்கு? எஸ் அதே சார். மாரி தான் கிட்டத்தட்ட கான்செப்ட். நான் ஜஸ்ட் புரியணுங்கிறதுக்காண்டி இத சொன்னேன் எக்ஸாம்பிள். அப்ப உள்ள இருக்கிற ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும். ஆனா எந்த ஒரு ஃபோர்ஸுமே குடுக்கலையே! அப்ப எதனால ஸ்ட்ரெயின் கிரியேட் ஆகும் அப்டின்னா, அப்ப அதுக்குன்னு ஒரு ஓன் வெயிட் இருக்கும்ல. இப்ப வந்து இந்த பார் வந்து நீங்க சில்வர்ல செஞ்சிருக்கீங்க. இல்ல கான்கிரீட்ல செஞ்சிருக்கீங்க. இல்ல வுட்ல செஞ்சிருக்கீங்க. அப்ப ஏதோ ஒரு மெட்டல்ல நீங்க செஞ்சிருக்கீங்க அப்டின்னா, அந்த பொருளுக்குன்னு ஒரு ஓன் வெயிட் இருக்கும். அந்த ஓன் வெயிட்னால உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்னா, நடக்கும். எந்த அளவுக்கு நடக்கும்? உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெயின்ங்கிறதுனா ரொம்ப மைன்யூட்டா நடக்கும். ஒரு ஃபோர்ஸ் குடுத்து நீங்க அத எக்ஸ்பேண்ட் பண்றதோ, இல்ல கான்ட்ராக்ட் பண்றதோ, அது டென்ஷன் அது கம்ப்ரசிவ் பொறுத்த பொறுத்து எக்ஸ்பான்ஷனா, கான்ட்ராக்ஷனாங்கிறது. அத காட்டிலும் இதுல என்ன நடக்கும் அப்டின்னா, ரொம்ப மைன்யூட்டா நடக்கும். அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப உள்ளுக்குள்ள நடக்கக்கூடிய ஸ்ட்ரெயின கண்டுபிடிக்க போறதுல, ஸ்ட்ரெயினோட கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா இங்க நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ரிப்பீட்டடா கேட்கறாங்கன்னா, அந்த லென்த்ல எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது? அப்ப எக்ஸ்பான்ஷனோ, கான்ட்ராக்ஷனோ நடக்குது அப்டின்னா, ஃப்ரீ ஃபாலிங் பண்ணாவே உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பான்ஷன் தான் நடக்கும். கான்ட்ராக்ஷன் நடக்காது. அது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த எக்ஸ்பான்ஷன் எந்த அளவுக்கு நடக்குது அப்படிங்கிறது தான் பார்முலா நமக்கு வேணும். அப்ப 3 விதமா ரிப்பீட்டடா கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க. ஒண்ணு பிரிஸ்மெடிக் பார் கேட்கறாங்க. இன்னொன்னு சிலிண்ட்ரிக்கல் பார் கேட்கறாங்க. இன்னொன்னு கோனிக்கல் பார் கேட்கறாங்க. இப்ப அதான் குடுக்க போறேன். ஓகே. இப்ப ஸ்ட்ரெய்ட்டா எடுத்தோனே ஃபார்முலா எழுதிறலாம். ஆனா நான் எழுதாம ஒண்ணுக்கு ஒண்ணு நான் டெரைவ் பண்ணி காமிக்கிறேன். இப்ப இந்த பிக்ஸ் 2க்கு ஒரு பேர் குடுப்போமா? இந்த பிக்ஸ் 2 நான் என்ன செய்றேன்னா, ஏன்னு வச்சுக்கிறோம். ஃப்ரீ ஹேண்ட் என்ன செய்றேன் அப்படின்னா, இந்த இடத்த பின்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்ப இது எந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்கும்? இதான் கேள்விக்குறி. இதான் கண்டுபிடிக்கணும். இத தான் நான் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த டெல்டா எல்ல தான் கண்டுபிடிக்கணும். அப்ப
இப்ப இந்த இடத்துல வெட்டி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஓன் வெயிட் கிடைக்கும். இங்க வெட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓன் வெயிட் கிடைக்கும். இங்க வெட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓன் வெயிட் கிடைக்கும். இங்க வெட்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓன் வெயிட் கிடைக்கும். இல்ல டோட்டலா கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஓன் வெயிட் கிடைக்கும். என்ன சொல்றேங்கிறது புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? சார். ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எனக்கு த்ரூ அவுட் த ஸ்பான் ஒரே லென்த்ல தான் இருக்கு. நான் இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரிப் இங்க எடுக்கிறேன். ஸ்ட்ரிப்னா என்னன்னா, ஒரு கண்ணின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரிப் வெட்டுறேன். இந்த ஸ்ட்ரிப்ப வெட்டி ஓகேவா? இத இந்த ஸ்ட்ரிப் என்ன செய்றேன்னா, dx அப்படின்னு எடுத்துக்கிறேன். டிஸ்டன்ஸ். அதுக்கடுத்து நான் வெட்டின ஸ்ட்ரிப்புக்கு கீழ இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ எண்ட் ஆஃப் த பார் வரை B வரை நான் என்ன செய்றேன்னா, xங்கிற டிஸ்டன்ஸ்னு மென்ஷன் பண்றேன். ஏன்னா டோட்டல் தான் Lங்கிற லென்த். ஆனா நான் வெட்டியிருக்க ஸ்ட்ரிப் நானா இதுல எந்த இடத்துல வேணுமாலும் நீங்க வெட்டலாம். xங்கிற டிஸ்டன்ஸ்ல. xங்கிறது தான் இங்க அன்னோன் தெரியாத வேல்யூ. அப்ப எனக்கு எதுக்காண்டி இத நான் செய்றேன் சார் அப்படின்னா, எனக்கு டெல்டா எல் வேணும். தன்னுடைய ஓன் வெயிட்னால என்னுடைய பிரிஸ்மேட்டிக் பார் எந்த அளவுக்கு இங்க எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத டெல்டா எல் கண்டுபிடிக்கணும். ஓகே. இப்ப அடுத்து நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, உங்களுக்கு பொதுவாவே தெரியும். ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா என்ன? எனிஒன் சொல்லுங்க. Changing length by original length. ஓகே. அது நார்மலா உள்ளது. இப்ப இந்த இடத்துல எனக்கு ஸ்ட்ரெயின் வேணும். அப்புறம் என்ன செய்யணும்? ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்கு? ஹூக்ஸ் லா அப்படி சொல்லுங்க. அவர் என்ன குடுத்திருப்பாரு? தரைப்படி வந்திருக்கும் ஒரு ஃபார்முலா. ரிலேஷன்ஷிப். அதாவது E ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின் எப்சிலான். இதுல ஸ்ட்ரெயின் வேணும்னா என்ன அர்த்தம்? இந்த எப்சிலான் இது E க்கு போச்சுன்னா, கீழ E வந்துரும். அதாவது உங்களுக்கு யங்ஸ் மாடுலஸ் வந்துரும். மேல சிக்மா வந்துரும். இப்ப என்ன பண்ணியிருக்கேன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஓகே தானே? புரியுது சார். Yes, sir. ஓகே. Yes, அப்ப sir. மேல Okay, என்ன sir. இருக்கு? ஸ்ட்ரெஸ் இருக்கு. கீழ E இருக்கு. எலாஸ்டிசிட்டி இருக்கு. அதாவது யங் மாடுலஸ் இருக்கு. ஓகே. இப்ப அடுத்து என்ன வேணும்னா, ஸ்ட்ரெஸ் வேணும். ஸ்ட்ரெஸ் எதுக்குள்ள நடக்குது? இந்த பார்க்குள்ள நடக்குது. ஓகேவா? எதனால நடக்குது? எந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் இங்க புடிச்சு இழுக்கல. அதோட ஓன் வெயிட்னால தான் இங்க உள்ளுக்குள்ள ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, நான் எடுத்திருக்கக்கூடிய இந்த பிரிஸ்மேட்டிக் பாருக்கு வெயிட் எடுக்கணும். அப்ப நான் டோட்டலா வெயிட் எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு டோட்டல் லென்த்துக்கு வெயிட் எடுக்கிற மாரி இருக்கும். ஆனா நான் என்ன செய்றேன்னா, நான் ஒரு சின்ன ஸ்ட்ரிப் வெட்டியிருக்கேன்ல, அந்த ஸ்ட்ரிப்ப வச்சு நான் வெயிட் எடுக்க போறேன். அப்ப வெயிட் எடுத்தா என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க. டோட்டலா எடுத்தா ஸ்மால் w இன்டு இந்த பாரோட வெயிட் இருக்கும்ல ஓன் வெயிட். w இன்டு இந்த டோட்டல் லென்த்த நான் பெருக்கிக்கிறேன். ஆனா நான் என்ன செய்யறேன், அந்த ஸ்ட்ரிப்புக்குள்ள தான் எடுக்க போறேன். அப்ப ஸ்ட்ரிப் எவ்வளவு தூரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா, x தூரத்துல எடுத்திருக்கோம். அப்ப வெயிட் கேப்பிட்டல் W ஈக்குவல் டு என்ன எடுக்கிறேன் அப்படின்னா, ஸ்மால் w இன்டு எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? சார் இதோட ஓன் வெயிட்னால தான் இங்க வந்து டெல்டா எல் அளவுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. அப்ப அதோட ஓன் வெயிட் என்னன்னு நான் எடுத்துக்கிறேன்ல, அதுக்காண்டி தான் நான் ஒரு ஸ்ட்ரிப் வெட்டி அந்த எக்ஸ்ங்கிற தூரத்துல எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படிங்கறத எடுத்துக்கிறேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னு புரியுதா ஓரளவுக்கு? ஓகே. அப்ப நான் திரும்பவும் சொல்றேன். இதுல நீங்க லாஸ்ட்டா நான் இப்போ ஒரு அவுட்புட் குடுப்பேன். அதுதான் எக்ஸாம்ல கேட்கறாங்க. இந்த டெரிவேஷனா எக்ஸாம்ல கேட்கறதில்ல. நீங்க எடுத்த உடனே டப்புனு இப்படி சொல்லிட்டு போயிறக்கூடாதுல்ல. உங்களுக்கு கான்செப்ட் புரியணும்ல அப்படிங்கிறதுக்காண்டி, ஒண்ணுக்கு நான் சொல்லிட்டு, அடுத்ததுக்கு நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு போறேங்கிறதுக்காண்டி நான் எழுதிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன செய்றேன்? அப்ப இந்த வெயிட்ட அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போட போறேன். ஓகேவா? இதனால தான் நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. அதாவது ஸ்மால் w இன்டு எக்ஸ் வகுத்தல் இ. ஓகே. ஓகே. இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இப்ப எலாங்கேட் இங்க இந்த டெல்டா எல் வந்து எந்த அளவுக்கு எலாங்கேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப ஆல்ரெடி நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன சார் இருக்கு? இந்த ரைட் ஹேண்ட் சைடுல w இன்டு x பை ஈங்கிறது இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? எனிஒன் சொல்லுங்க டக்குனு. Strain, sir. ஸ்ட்ரெயின் இருக்கு. ஓகே. இப்ப அத எடுத்து இங்க எழுதுறேன் பாருங்க. அப்ப ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு ஸ்மால் w இன்டு x டிவைடட் பை e. ஸ்ட்ரெயினுக்கான ஃபார்முலா என்ன? சேஞ்ச் லென்த் டிவைடட் பை ஒரிஜினல் லென்த். அத இங்க எழுதிருங்க. அப்ப இங்கிட்ட என்ன இருக்கு? w இன்டு x வகுத்தல் e. இப்ப இந்த இடத்துல டெல்டா எல் சி ஈக்குவல் டு ஏன்னா எக்ஸ்பான்ஷன் தானே வேணும் எனக்கு. அப்ப w இன்டு x வகுத்தல் e. ஆனா எல்ல போட்டுறணுமா சார் அப்படின்னா, எல்ல போடக்கூடாது. எல்ல போட்டுறீங்கல்ல, அதுக்கு பதிலா என்ன போடணும்னா, நம்ம எடுத்திருக்க ஸ்ட்ரிப்புக்கு தான் எடுத்துக்கிறணும். ஸ்ட்ரிப்போட லென்த் என்ன சார்? நம்ம வெட்டியிருக்க ஸ்ட்ரிப்போட லென்த் என்ன? dx தானே? அப்ப dx தான் போடணும் இதுக்கு பதிலா. டோட்டல் லென்த் போட்டுறக்கூடாது. அப்ப w இன்டு x வகுத்தல் e அந்த ஸ்ட்ரிப்போட லென்த் dx. ஏன் நீங்க டோட்டல் லென்த் போட கூடாதா சார்னா, நீங்க போடலாம். நீங்க டோட்டலா உங்களுக்கு கரெக்ட்டா இவ்வளவுதான் அப்படின்னு இதுக்கு எந்த இடத்துலன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்க டோட்டல் லென்த் போடலாம். எனக்கு தெரியல அப்படிங்கும்போது நீங்க தான் ரேண்டமா ஒரு இடத்துல எக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்ல வெட்டிட்டு, அந்த ஸ்ட்ரிப்புக்கான லென்த் dxன்னு வச்சுட்டு நீங்க வந்து கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். இதுக்குன்னு இல்ல. எல்லா கேஸுக்கும் இதான். ஓகே. இப்ப கண்டுபிடிச்சாச்சு. இங்கிட்ட என்ன இருக்கு? டெல்டா எல்ங்கிறது இருக்கு.
இப்ப நான் என்ன செய்யறேன்னா இன்டகிரேட் பண்ண போறேன். அப்ப டெல்டா எல் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் W இன்டு ஸ்மால் w x வகுத்தல் E இன்டு dx. இப்ப இதுல கான்ஸ்டன்ட் W பை E அது வெளில எடுத்துக்கிறோம். அப்ப W வகுத்தல் E இன்டகிரேஷன் ஆஃப் x இன்டு dx இருக்கு. எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல டெல்டா எல் இருக்கு. இப்ப எனக்கு லிமிட் என்ன சார் வரும்? மேக்ஸிமம் இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து இதோட ஓன் வெயிட்னால ஆக போகுது அப்படின்னா மேக்ஸிமம் இந்த ஸ்ட்ரிப் எது வரை வெட்டிக்கலாம் சார்? இந்த இடத்துல 0. இதுல இருந்து மேக்ஸிமம் எவ்வளவு லென்த்துக்குள்ள சார் வெட்டிக்கலாம் ஸ்ட்ரிப்பை? எனிஒன் சொல்லுங்க சார். டோட்டலா உள்ளது எல். எனக்கு இந்த ஓன் வெயிட்னால எக்ஸ்பான்ஷன் நடக்க போகுது. அப்ப நான் ஒரு எனக்கு கரெக்டா எனக்கு தெரியாது இந்த இடத்துல கரெக்டா இதனால இந்த இடத்துல தான் எனக்குன்னு கரெக்டா என்னால ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அதனால என்ன செய்யறேன், நான் தான் ஒரு ரேண்டமா ஒரு ஸ்ட்ரிப்பை வெட்டி இருக்கேன் ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல. அப்ப நான் டோட்டலா இந்த ஸ்ட்ரிப்பை எவ்வளவுக்குள்ள வெட்டி கண்டுபிடிக்க முடியும்? ஜீரோல ஆரம்பிச்சு எதுக்குள்ள வெட்டி கண்டுபிடிக்க முடியும்? ஆஃப் வரைக்கும் டோட்டலா இருக்கக்கூடிய அந்த பாரோட லென்த் வரையும் எடுத்துக்கலாம். அப்ப இங்க பாரோட டோட்டல் லென்த் என்ன எடுத்திருக்கோம்? ஜீரோல ஆரம்பிச்சு கேபிட்டல் எல் வரை இந்த பிக்சல் சப்போர்ட் வரை எடுத்திருக்கோம். அதாவது A to B தான் கேபிட்டல் எல். அதாவது A to B டிஸ்டன்ஸ் தான் என்னுடைய கேபிட்டல் எல். அப்ப டோட்டலா தன்னோட ஓன் வெயிட்னால இங்க எக்ஸ்பான்ஷன் நடந்துச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு நடக்கலாம்னா அந்த பாரோட டோட்டல் எந்த அளவுக்கு நடக்கலாம். இப்ப ஜீரோல ஆரம்பிச்சு டோட்டல் எந்த வரையும் நடக்கலாம். இல்ல சென்டர்ல கரெக்டா உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்கறேன், இங்க என்ன கேட்க மாட்டாங்க, இஎஸ்சில கேட்பாங்க. அப்படின்னா ஜீரோல ஆரம்பிச்சு L/2 வரைக்கும் நடக்கலாம். ஓகே, அப்ப டோட்டலுங்கும் போது ஜீரோல ஆரம்பிச்சு எல் வரையும் நடக்கலாம். அப்ப ஜீரோல ஆரம்பிச்சு எல் வரையும் நடக்கலாம். இப்ப இதை இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? W by E ஸ்மால் w by E அப்படியே இருக்கும். எக்ஸ பண்ண இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x ஸ்கொயர் வகுத்தல் 2. இப்போ வந்து நமக்கு என்ன செய்யணும்? லிமிட் அப்ளை பண்ணணும். லிமிட் அப்ளை பண்றது என்ன? 0 டு லோவர் லிமிட், அப்பர் லிமிட் வந்து எல். அப்ப எப்பயும் அப்பர் லிமிட் உள்ளுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு தான் இது வரணும். அப்ப 2 இங்க வெளில கொண்டாந்துருவோம். W by 2E வெளில வச்சுக்கிறேங்க. அப்ப x ஸ்கொயர்டு 0 டு எல். 0ங்கிறது லோவர் லிமிட், எல்லுங்கிறது அப்பர் லிமிட். அப்ப W ஸ்மால் w வகுத்தல் 2E இங்க என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் போட அப்பர் லிமிட்டை போட்டா எல் ஸ்கொயர் மைனஸ் லோவர் லிமிட்டை போட்டா 0 ஸ்கொயர். அப்ப 0 தான் வரும். அப்ப என்ன வரும்? ஸ்மால் w எல் ஸ்கொயர் கேபிட்டல் எல் ஸ்கொயர் வகுத்தல் 2E இருக்கும். இப்ப கேபிட்டல் W ஈக்குவல் டு என்னன்னா ஸ்மால் w இன்டு எல். அப்ப இந்த இதை எப்படி எழுதலாம் இந்த டேர்மை? அப்ப இந்த டேர்ம் எப்படி எழுதலாம் அப்படின்னா அதாவது ஸ்மால் w இன்டு கேபிட்டல் எல் இன்டு எல். ஏன்னா எல் ஸ்கொயர் 2 எழுதிருக்கேன். கீழே என்ன இருக்கு? 2E இருக்கு. அப்ப இந்த W இன்டு எல் இருக்கு தெரியுமா? ஸ்மால் w இன்டு எல். இதுக்கு பதிலா என்ன போடலாம்னா கேபிட்டல் W போடலாம். அப்ப போட்டா என்ன வரும்? கேபிட்டல் W எல் வகுத்தல் கீழே 2E இருக்கும். எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? டெல்டா எல். அப்ப ஒரு பிரிஸ்மெட்டிக் பார்ல நடக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன் டெல்டா எல்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா கேபிட்டல் W எல் வகுத்தல் 2 இன்டு ஈங்கிற அளவுக்கு இருக்கும். சார் எல்லாரும் புரியுதா என்ன சொல்றேன்னு? ஓகே தானே? ஓகே, நான் சொன்னது வந்து ஒரு சிலவங்களுக்கு குழப்பமா இருந்தாலும் நீங்க பயப்படவே வேண்டியதில்லை. எவ்வளவு பெரிய இங்க நடக்கக்கூடிய ஸ்டேட் கவர்மெண்ட் நடக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமா இருந்தாலும் டிஆர்பி இருக்கட்டும், ஏஏ இருக்கட்டும், ஜேடியூ லெவல்ல இருக்கட்டும், எந்த எக்ஸாமா இருந்தாலும் அவங்க எப்படி கேட்பாங்க அப்படின்னா இந்த ஃபைனலா கண்டுபிடிச்சோம்ல அவுட்புட் இதை தான் கேட்பாங்க. இதுதான் ஆப்ஷன்ல இருக்கும். இன்னைக்கு கொஸ்டின்லேயே ரிப்பீட்டடா உங்களுக்கு கொடுத்துருப்பேன் இதுல. ஓகேவா? நான் சொல்லியிருப்பேன் காலைல சொன்னேன்னா ஒரு 3 கொஸ்டின் இல்ல 4 கொஸ்டினை விட்டுட்டு மற்ற கொஸ்டினை நீங்க அட்டன் பண்ற மாதிரி பாருங்க. ஈவினிங் கிளாஸ்ல அதை முடிச்சிடறேன் அப்படின்னு சொன்னேன். டெஸ்ட் எழுதுனீங்க தானே எல்லாரும்? ஓகே, எழுதலாட்டையும் எழுதிருங்க ரிவிஷன் பண்ணிட்டு. இப்ப அடுத்து என்ன அப்படின்னா இப்ப மறுபடியும் டெரிவேஷன் பண்ண போறீங்களா சார்? இல்ல, நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இந்த மாதிரி தான் போக போறோம். செமஸ்டர் எக்ஸாம் படிக்க போறதில்ல. இப்ப நான் அடுத்து என்ன பண்ண போறேன்னா இதே இந்த பார இது வந்து எப்படி இருக்கு? பிரிஸ்மெட்டிக் பார். இதே பிரிஸ்மெட்டிக் பார சிலிண்ட்ரிக்கல் பாரா மாத்துறேன். சிலிண்ட்ரிக்கல் பார்னா எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கேன். ரெக்டாங்குலரா இருக்கக்கூடிய பாரு சிலிண்ட்ரிக்கல்னா இப்படி மாறி. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இதான சிலிண்டர் உருளைன்னு சொல்லுவோம்ல. அப்ப அதே மாதிரி இங்க பிக்சர் பண்ணி எக்ஸ்பான்ஷன் எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ண போறோம். அப்ப ஒரு சிலிண்ட்ரிக்கல் பார்க்கு எவ்வளவு வரும் அப்படின்னா எழுதிக்கிறேங்க கீழே. அதாவது இது வந்து ஒரு பிரிஸ்மெட்டிக் பார்க்கு வரக்கூடியது. இது சிலிண்ட்ரிக்கல் பார்க். டெல்டா எல் எப்படி வரும் அப்படின்னா காமா எல் ஸ்கொயர் வகுத்தல் 2E வரும். இது அட்டு சிலிண்ட்ரிக்கல் பார்ல சிலிண்ட்ரிக்கல் பார். அதுக்கடுத்து கோனிக்கல் பார். இதான் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க நிறைய டைம் ஏல. இப்ப முனிசிபாலிட்டி எக்ஸாம்பிளோட கேட்டிருக்காங்க. இந்த இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம்.
இப்ப கோனிக்கல் பார்னா என்ன? இப்ப இதுல ஒரு கோண வெட்டுங்க. இப்ப எடுத்தோம்ல, இதுல ஒரு கோண வெட்டுங்க. அப்ப இந்த பகுதிய நீக்கிருவோம், இந்த பகுதிய நீக்கிருவோம். அப்ப எப்படி இருக்கும்? மேல பிக்ஸ்டா இருக்கும். இப்படி இருக்கும் அந்த போர்ஷன். கோனிக்கல் பார்னா. சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. இப்ப அதே மாரி இங்க ஒரு ஸ்ட்ரிப்ப வெட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன். நான் டெரைவ் பண்ண போறதில்ல. அதே மாரியே சொல்றேன் பாருங்க. சார் டோட்டலா இருக்கக்கூடிய இந்த பார் இப்படி இருந்துச்சு. இதுக்கு நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சுச்சு? கெஸ் பண்ணி பாருல. WL/2E ன்னு கிடைச்சுச்சு. இதானே கிடைச்சுச்சு? புரியுதா நான் சொல்றேனே? எஸ் சார். ஓகே. எஸ் சார். இப்ப இதுல என்ன செய்றேன்னா, அரை பகுதிய வெட்டுறேன். அப்ப எனக்கு இந்த பகுதியையும், இந்த பகுதிய நான் எடுத்து பார்த்தேன்னா, இது ஒரு முக்கோணம் மாரி இருக்கு. அப்ப ஒரு ஒரு ரெக்டாங்குலர்ங்கிறது என்ன அப்படின்னா, 2 முக்கோணங்கள் சேர்ந்தது தான் ரெக்டாங்குலர். இந்த முக்கோணமும், இந்த முக்கோணமும் சேர்ந்தது தான் ரெக்டாங்குலர். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அப்ப பிரிசமெடிக் பார்ல கோனிக்கல் பார நான் சார். வெட்டினேன் அப்படின்னா, ஒரு முக்கோணம் வெளில போயிருக்கும். இந்த கான்செப்ட் புரியுதா நல்லா இருக்கேன்? ஓகே. இப்ப இந்த ஸ்ட்ரிப்ப வெட்டுறேன் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரிப் வெட்டுனதுக்கு கீழ தான் நான் டிஸ்டன்ஸ் எடுக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த இடத்துல W/X/Eன்னு போட்டிருக்கீங்கல்ல, இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பீங்கன்னா, இங்க அந்த டிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் பார்னால வெட்டுற ஸ்ட்ரிப்புக்கு கீழ அப்படியே டிஸ்டன்ஸ் Xன்னு எடுத்தீங்க. ஆனா இங்க என்ன செய்யணும்னா, நம்ம வெட்டியிருக்கக்கூடிய ஸ்ட்ரிப்புக்கு கீழ எந்த ஷேப்ல இருக்கு அப்படின்னா, வெட்டியிருக்கக்கூடிய ஷேப்ல இப்ப இந்த இடத்துல ஸ்ட்ரிப் வெட்டியிருக்கோம் அப்படின்னா, இந்த வெட்டியிருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு கீழ எப்படி இருக்கு? ஒரு முக்கோணத்தோட இந்த பகுதியிலேருந்து மூக்கு முனையிலேருந்து வந்தா என்ன டிஸ்டன்ஸ் இருப்போம் சென்ட்ராய்டுக்கு? இல்ல வந்து இந்த பகுதியிலேருந்து வந்தா எந்த டிஸ்டன்ஸ் இருப்போம்? சொல்லிக் குடுத்துருக்கேனே. இதுலேருந்து வந்தா என்ன வரும்? 2/3. அதே இங்கேருந்து வந்தா 1/3. என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ் எஸ் சார். சார். ஆ அப்ப இங்க ஸ்ட்ரிப் வெட்டும்போது நம்ம என்ன செய்யணும்? கீழ உள்ள டிஸ்டன்ஸ் தானே எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன போடுவோம் அப்படின்னா, 1/3 சேர்த்துக்கிறேன் எக்ஸோட. அந்த ஒரு சின்ன சேஞ்சஸ் தான். மத்தபடி நீங்க என்ன செய்றீங்களோ, அத அப்படியே செய்யுங்க. ஆன்சர் கரெக்ட்டா வந்துரும். சார் என்ன சொல்றேங்கிறது புரியுதா எல்லாருக்கும்? சார். சார். திரும்பவும் சொல்றேன். நீங்க நோட்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எழுதும் பொழுது, வீடியோ மறுபடியும் திருப்பி பார்த்து நீங்க எழுதணும். ஓகே. அப்ப இந்த இந்த இடத்துலேருந்து நான் ஒரு கோனிக்கல் பார் குடுக்குறேன். இந்த இடத்துல அழிச்சர்றேன். இந்த இடத்துல அழிச்சர்றேன். ஓகே. இத நான் அழிச்சிருவோம். மறுபடியும் வாங்க கீழ. ஓகே. ஒரு கோனிக்கல் பார் செல்ஃப் வெயிட்னால இந்த அளவுக்கு நடக்கும். அப்படின்னா, இந்த இடத்துல ஸ்ட்ரிப் எடுப்போம். அப்ப இதுக்கு கீழ உள்ள டிஸ்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். என்ன? 1/3 இன்டு எக்ஸ்ன்னு இருக்கும். கீழ உள்ள டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறது. பெரிய எக்ஸ்ன்னு இருக்கக்கூடாது. அப்ப டோட்டலா உள்ளது உங்களுக்கு முதல்ல மாரி தான். எல்லுங்கிற டிஸ்டன்ஸ். இப்ப அதே மாரி அப்ப நமக்கு என்ன வரும்? டெல்டா எல் தான் கண்டுபிடிக்கணுங்க. எந்த அளவுக்கு எக்ஸ்பான்ஷன் நடக்குதுன்னு. அப்ப அதே மாரி வரும். என்ன W/E நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. மேல உள்ளதுலேருந்து அந்த இதுல அந்த சின்ன டேர்ம் மட்டும் மாத்துறேன். 1/3 இன்டு எக்ஸ்ன்றது. அப்ப இன்டகிரேட் பண்ணுவோம். டெல்டா எல் ஈக்குவல் டூ W/3ங்கிறது வெளில இருக்கும். ஆ உங்களுக்கு இங்க x இன்டு dx இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, W/3ய வச்சுக்கிட்டு இன்டகிரேட் பண்ணுவோம். இத x dx பண்ணுவோம். அப்ப x dx பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? இப்ப தான் சொன்னேன். W/3 இங்க வெளில இருக்கும். x²/2 லிமிட் வந்து 0 to L. ஏன்னா இதுக்கு லென்த் வந்து 0ல ஆரம்பிச்சு L வரைக்கும் தான் டோட்டல் லென்த். கோனிக்கல் பாரா இருந்தாலும். அப்ப W/3ங்கிறது இருக்கும். இந்த 1/2 வச்சுக்கிடுங்க. x² 0 to Lன்னு இருக்கும். அப்ப W/3 2 6. இங்க ஒரு 3 இருக்கு, இங்க 2 இருக்கு. 6 பக்கத்துல E இருக்கு. இந்த x²ல L அப்ளை பண்ணுங்க. L² மைனஸ் 0² இருக்கும். அப்ப அப்படி விட்டுருங்க. அதுக்கடுத்து WL² இதெல்லாம் ஸ்மால் w கீழ 6eன்னு இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும் கேபிட்டல் W ஈக்குவல் டு ஸ்மால் w இன்டு L. அப்ப அதுபடி பார்த்தோம் அப்படின்னா கேபிட்டல் W இன்டு L வகுத்தல் 6eன்னு இருக்கும். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே தானே? எஸ் சார். ஓகே. அப்ப இதுதான் ஒரு கோனிக்கல் பாருக்கு நடக்கக்கூடிய எக்ஸ்பான்ஷன். ஒரு சில நேரம் என்ன செஞ்சிருப்பாங்கன்னா, அதோட யூனிட் வெயிட் உள்ளுக்குள்ள குடுத்திருப்பாங்க. W ஈக்குவல் டு யூனிட் வெயிட்னு உள்ளுக்குள்ள கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேயா? நீங்க இப்ப நான் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்ஸ் நடத்தும்போது சொல்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்கேன் அது. அதாவது உங்களுக்கு யூனிட் வந்து ஸ்பெசிபிக் வெயிட்னு சொல்லுவாங்க, யூனிட் வெயிட்னு சொல்லுவாங்க.
சிஸ்டிக் வெயிட் ஈக்குவல் டு அதோட டோட்டல் வெயிட் டிவைடட் பை வால்யூம்னு எடுத்துக்கிறோம். அப்ப நமக்கு இந்த வெயிட் இருக்குன்னா, அப்ப என்ன வந்துரும்? காமா இன்டு வால்யூம்னு வந்துரும். அப்ப வால்யூம் எப்படி செய்யலாம்? காமா இன்டு ஏரியா இன்டு லென்த் பிரிக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க வேணாம். நீங்க ரொம்ப குழம்பிருவீங்க. இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு லெவல். ஓகே. இப்ப எம்இனா படிக்கிறீங்கன்னா, இந்த அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்க வேணாம். இப்ப இது இருக்க ஆப்ஷன்ல இல்லாட்டி காமா வச்சு குடுத்தாங்கன்னா, காமா எல் ஸ்கொயர் வகுத்தல் 16 இருக்கும். இந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். எப்ப? அட் கோனிக்கல் பார் எலாங்கேஷன் எதனால? Q2 சல்ஃபைட்னால. Q2 சல்ஃபைட். சார் ஓகேவா? ஓரளவுக்கு புரியுதா? ஓகே தானே? Yes, sir. ஓகே. இப்போ ஒரு சில பேருக்கு சார் இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னதுன்னா ஓகே தான். எப்போ வந்து இந்த பிரிஸ்மடிக் பார்லேருந்து இந்த டெரிவேஷன் நடத்துனீங்களோ கொஞ்சம் குழப்புதே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு டேப் டெஸ்ட் உங்களுக்காக தான் கொடுக்க போறேன். அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க இதுல இருந்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, இந்த ரிசல்ட் ஃபைனல் ரிசல்ட். இந்த டெரிவேஷன்னா நோட் எழுதி வச்சுக்கிறீங்க. இருந்தாலும் இந்த ஃபைனல் ரிசல்ட் தான் அவங்க கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, அதாவது ஒரு பக்கம் கிராஸ் செக்ஷன் போட்டுக்கிறங்க. இன்னைக்கு எழுதின டெஸ்ட்லயே இப்ப நடத்தின டாபிக் வந்து கொஸ்டின் கொடுத்துருப்பேன். ஏன்னா இது ரிப்பீட்டடா கொஸ்டின் நிறைய டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இங்கிட்டு வந்து எலாங்கேஷன் டியூ டு சல்ஃபைட்னு போட்டுக்கிறேன். டியூ டு சல்ஃபைட்னு போட்டுக்கிறேன். ஓகே. இப்ப ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷன் மொத்தம் 3 கிராஸ் செக்ஷன் தான் ரிப்பீட்டடா எக்ஸாம்ல கேக்குறான். ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷன் என்ன அப்படின்னா பிரிஸ்மேட்டிக் பார். அதுக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா WL வகுத்தல் 2 அந்த இங்கிட்டு உள்ள ஏரியா இங்கிட்டு வந்துரும். ஏ ஓகே. அதாவது இந்த காமாவுக்கு இந்த காமா வருது அப்படின்னா உள்ளுக்கு ஏரியா கொண்டாந்துரும். அதுக்கடுத்து இன்னொன்னு என்ன சொன்னேன்? ரெண்டாவது பார்த்தோமே சிலிண்ட்ரிக்கல் பார். ஓகே. சிலிண்ட்ரிக்கல் பார். யூனிட் வெயிட் வந்து ஏரியா கொண்டு வர வேண்டியதுல அப்ப என்ன வரும் உங்களுக்கு? காமா எல் ஸ்கொயர் வகுத்தல் 2E கொடுத்துருப்பேன். லாஸ்ட் ஒன் இப்ப நடத்தின கோனிக்கல் பார். ஒரு கோனுக்கு தன்னோட செல்ஃப் வெயிட்னால இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா காமா வந்தாவே ஏரியா கீழே கொடுக்க வேண்டியதுல காமா எல் ஸ்கொயர் வகுத்தல் 6E. அவ்வளவுதான். சார் புரியுதுதானே உங்களுக்கு? ஓகேவா? யாருக்கு டவுட் இருக்கா? இல்ல sir. ஓகே. ஓகே. அப்ப ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எங்களுக்கு இதுல என்ன சார் அதுதான் எங்களுக்கு கொடுங்க. ஜேடிஓ ஏஇ இருக்குன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா இந்த ஃபைனல் ரிசல்ட் கொடுத்துருக்கேன்னு இதுதான் கேட்பாங்க. நீங்க கொஸ்டின்ல பார்க்க வேண்டியது கிராஸ் செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கறத தெளிவா பாருங்க. இந்த சைடு வந்து டியூ டு செல்ஃப் வெயிட்ங்கிறது கொடுத்துருக்காங்க கரெக்டா பாத்துக்கிறேன். அதாவது அதோட செல்ஃப் வெயிட்னால எந்த கிராஸ் செக்ஷன்ல எலாங்கேஷன் கேட்டிருக்காங்கிறத தெளிவா பாத்துக்கிறத தான் சுருக்கி சொன்னேன். ஓகே தானே? இனிமே எழுதிருப்பீங்க தானே? இதுல எந்த கொஸ்டின் கேட்டாலும் மூணு கொஸ்டின் எழுதி கேட்டாலும் ஓகேவா? Yes, sir. Yes, sir. ஓகே. அப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா சிம்பிள் சிஸ்டம் ஸ்டைல விடுபட்டது என்ன சார் இருக்கு அப்படின்னா ஒரு பிரிசமெட்டிக் பார் கொடுத்துருவாங்க. அதுல லோடு வந்து இந்த சைடு ஆக்ட் ஆகிற மாதிரி அந்த சைடு ஆக்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருவாங்க. இடையில ஏதாச்சும் ஒரு டேர்மை எக்ஸ்னு கொடுத்துருவாங்க. முனிசிபாலிட்டியில கேட்டிருப்பாங்க இது மாதிரி. முனிசிபாலிட்டியோ இல்லை ஏஇயோ இதில் ஒன்று கேட்டு நான் கொஸ்டின் பார்த்தேன். அப்ப அந்த எக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்பான். அப்ப எக்ஸுங்கிறது நீங்க கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கிறாங்க. இது வருமா அது வருமானம். நான் அப்ப சொல்ற முறைய ஒரு சின்ன ப்ராப்ளம் கொடுத்து நான் கேட்பேன். இது வந்து நீங்க பார்த்தாவே ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அப்ப நான் கொடுக்குறேன் பாருங்க. அடுத்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் இந்த 4 to 5 கொஸ்டின் கேட்கிற அந்த சிம்பிள் செஷன் ஸ்டைன்ல விடுபட்டது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இதுல ஒரே கிளாஸா பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. அப்ப டயக்ராம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய டயக்ராம் மாதிரி கொடுக்குறேன். ஆனா அங்க வந்து உங்க சின்ன டயக்ராம் கொடுக்குற மாதிரி எடுத்துக்கிறேங்க. அங்கே இதான் சின்னதான் கொடுப்பாங்க. ஒரு பாக்ஸ்ல முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகே. ரொம்ப கவனம். ஓகே. நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. சின்ன விஷயம் தப்பு பண்ணிடுவாங்க. இப்ப இந்த சைடு டென்சைலா ஒரு 3Bங்கிற அளவுக்கு லோட் ஆக்ட் ஆகுது ஃபோர்ஸ். இந்த சைடு கம்ப்ரசிவா
ஆக்ட் ஆகுது. ஆனா தெரியல. எக்ஸ்ன்னு குடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இங்க டென்சைலா 5Bங்கிற அளவுக்கு வெளில லோட் ஆக்ட் ஆகுது டென்சைல். இந்த இடத்துல கம்ப்ரசிவா நல்லா பாருங்க. ஒரு 8P ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்குவோம். 8P. இப்ப உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பார், 2வது பார், இது 3வது பார் இப்படி குடுத்துட்டாங்க. படம் எப்படி வேணும்னா நம்ம குடுக்கலாம். இத ஒரே பாக்ஸாவோட குடுத்த விட நான் இப்ப குடுத்தத கூட குடுக்கலாம். இத ஒரே பாக்ஸாவோட படம் இப்படி கூட குடுக்கலாம். நான் வரைச்சிருக்கேனே, இங்க வந்து 3B வெளில போற மாரி, இங்க 5B வெளில போற மாரி, அதுக்கடுத்து இங்க 8Bங்கிறது இப்படி போற மாரி, அதுக்கடுத்து இந்த இடத்துல இதை தூக்கிடுவோம். இங்க வந்து ஒரு கம்ப்ரஷன் எக்ஸ்ங்கிறது ஆக்ட் ஆகிற மாதிரி இப்படி கூட கொடுக்கலாம். இல்ல இதை வச்சு இங்க கூட கொடுக்கலாம். அவன் படம் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நமக்கு எப்படி கொடுத்தாலும் கான்செப்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு வருதா, அதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, உங்களுக்கு கிராப் ஷீட் பார்த்துருப்பீங்க. இதுல இது என்ன ஆக்சிஸ், இது என்ன ஆக்சிஸ், அதாவது இந்த ஆரஞ்சு கலர்ல மார்க் பண்றேன், இது என்ன ஆக்சிஸ் டக்குன்னு சொல்லுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் சார். எக்ஸ் ஆக்சிஸ். இது என்ன ஆக்சிஸ் உங்களுக்கு? ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸ். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஸ்கூல்ல இருந்து பார்த்துருப்பீங்களா, எக்ஸ் ஆக்சிஸ்ல இதெல்லாம் என்ன வேல்யூ வரும்? நான் கேட்குறது சைன் தான் கேட்குறேன். பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். பிளஸ் தானே உங்களுக்கு கிராப்ல. அதே இங்கிட்ட இது வந்து என்னது உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ்ல? மைனஸ். ஓகே, ஸ்கூல்ல இருந்து படிச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து மேல வந்து ஒய் ஆக்சிஸ்ல என்ன வேல்யூ வரும்? கீழே மைனஸ். ஏன் சார் இதை சொல்றீங்க அப்படின்னா, விஷயம் இருக்கு. இங்கேயே தேவைப்படும். சீர்பர்சன் பெட்டி டயக்ராம் அடுத்த ஆரம்பிப்பேன், அங்கேயே தேவைப்படும். நீங்க கிளாக் வைஸ் பாசிட்டிவ், ஆன்டி கிளாக் நெகட்டிவ் பண்ணா நீங்க சீர்பர்சன் பெட்டி மட்டும் படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இது பார்த்தா போதும். இப்ப நல்லா கவனிங்க. இந்த கிராப் ஷீட்ல நீங்க இப்பதான் சொன்னீங்க, எக்ஸ்ல இது வந்து மைனஸ்னு சொன்னீங்க, எக்ஸ்ல இது வந்து பிளஸ்னு சொன்னீங்க, ஒய்ல இது வந்து மேல உள்ளது வந்து பிளஸ்னு சொன்னீங்க, ஒய்ல கீழே உள்ளது மைனஸ்னு சொன்னீங்க. இப்ப எக்ஸ் எடுத்துக்கிறோம். எக்ஸ்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு போறக்கூடிய இது வந்து பிளஸ்னு சொன்னீங்களா மைனஸ்னு சொன்னீங்களா? எனக்கு மைனஸ் தானே சார், இது மைனஸ் தானே. அப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே மைனஸ். புரியுதானே சொல்றேன் உங்களுக்கு? ஓகேவா? ஓகே, போர்ஸ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனா மைனஸ். ஓகே, அதுக்கடுத்து இங்க எக்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு போனுச்சுன்னா, எக்ஸ்ல ரைட் ஹேண்ட் சைடு எல்லாமே பிளஸ். ரைட் ஹேண்ட் எல்லாம் பிளஸ். இப்போ ஒரு விஷயம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஒய்க்கு வாங்க. மேல போறதெல்லாம் என்ன சார்? ஒய் ஆக்சிஸ்ல மேல போறதெல்லாம் என்ன? பிளஸ் சார். அப்வர்ட் எல்லாமே பிளஸ், டவுன்வர்ட் எல்லாம் மைனஸ். ஓகே சார், இவ்வளவு போதும். இதுல அடிஷனலா என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா, நம்ம டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்தோம்னா ஒரு பாருக்கு இங்க பிளஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்குமா, இந்த லென்த்ங்கிறது கூடுமா கம்மியாகுமா? எனிஒன்? டிஃபார்மேஷன் ஆகும் சார். அப்ப டென்சைல்னா பிளஸ்ஸா மைனஸா சார்? அங்க கூடுமா, எக்ஸ்பான்ஷன் நடக்குமா, கான்ட்ராக்ஷன் நடக்குமா, கூடுமா கம்மியாகுமா? கூடும் சார். அப்ப பிளஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிறேங்க. இப்ப நான் ஒரு இதுல வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் கொடுத்தா இதுல கான்ட்ராக்ஷன் நடக்குமா, எக்ஸ்பான்ஷன் நடக்குமா? கான்ட்ராக்ஷன் நடத்தா அப்ப இங்க சுருங்கும், தன்னோட ஒரிஜினல் லென்த்ல இருந்து டிகிரீஸ் ஆகும். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு? கம்ப்ரசிவ்னா மைனஸ் ஆகும் சார். ஓகே, அவ்வளவுதான் சார். ஒரு பெரிய கான்செப்ட் சென்டாமெட்ல முடிச்சிருக்கீங்க. எஸ்எஃப்டிபிஎம்டிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த இடத்துலயும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ இங்க வந்து எது அப்ளை ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே எழுதுங்க சார். அதாவது சம்மேஷன் ஆஃப் ஆல் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் டு 0. இங்க வெர்டிகல் ஃபோர்ஸே வரல. வெர்டிகல் ஃபோர்ஸ்னா இப்படி கொடுத்துருக்கணும். ஆனா எல்லாமே எப்படி இருக்கு? ஒன்னு லெஃப்ட் சைடு போகுது, ரைட் சைடு போகுது. எல்லாம் ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? வெறும் ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல தான் போகுது. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கு நல்லா கவனிக்கணும். இப்போ ஏதாச்சும் சொல்ல போறேன்னா, இந்த கிராப் ஷீட்டை வச்சு உங்களுக்கு பேசிக்காவே சொல்லி கொடுக்குறேன். இப்போ இந்த கிராப் ஷீட்ல இது எந்த சைடு சார் போகுது? இந்த அம்புக்குறி லெஃப்ட் ஹேண்ட் போகுதா, ரைட் ஹேண்ட் போகுதா? லெஃப்ட் ஹேண்ட் சார். லெஃப்ட் ஹேண்ட். அப்ப என்ன பிளஸ் கொடுக்கணுமா மைனஸ் கொடுக்கணுமா? டக்குன்னு சொல்லுங்க. மைனஸ் சார். மைனஸ். அப்ப -3p. ஓகே, எழுதிட்டேன். சம்மேஷனா ஆல் கர்சனல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0னா என்ன அர்த்தம்? சம்னா என்ன அர்த்தம்? கூட்டணும். எல்லா கர்சனல் ஃபோர்ஸையும் கூட்டணும். ஆனா சைன் கரெக்டா பார்த்து கூட்டணும். ஓகே, இங்க நம்ம கேட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்ங்கிற வேல்யூ எப்படி சார் போகுது? லெஃப்ட் போகுதா, ரைட் போகுதா? ரைட் சார். ரைட். அப்ப ரைட்னா அது என்ன எழுதணும்? பிளஸ். ஓகே, அதுக்கு அடுத்து இந்த 8bங்கிறது எங்க சார் வருது? லெஃப்ட் போகுதா, ரைட் போகுதா? லெஃப்ட் சார். அப்ப என்ன செய்யணும்? -8p எழுதணும். ஓகே, இந்த 5bங்கிறது என்ன ஆகுது? ரைட் சைடு போகுது. அப்ப என்ன ஆகணும்? பிளஸ் 5b. சம்மேஷன் எல்லாத்தையும் சம்மேஷன் பண்ணியாச்சு. ஈக்குவல் டு என்ன? 0. ஓகே, இது புரியுதா இல்லையா?
புரியுது சார். Yes, sir. இப்ப எக்ஸாம்ல டிஆர்பியா இருக்கட்டும், ஏஆ இருக்கட்டும், ஜேயூவா இருக்கட்டும், எந்த ஒரு எக்ஸாம்ல அவங்க எந்த பார் வேணுமாலும் குடுக்கட்டும். இல்ல அவங்க எத்தனை பார் எவ்வளவு லோடு வேணுமாலும் குடுக்கட்டும். குடுத்துட்டு ஏதாச்சும் ஒண்ணு கேட்பாங்க. இல்லாட்டி என்ன கேட்பாங்கன்னா, பேரு குடுத்துருவாங்க. இது ஏங்கிற பெயரு. இந்த இடத்துல பிங்கிற பேரு. இந்த இடத்துல சி, இந்த இடத்துல டி. அப்ப இந்த பிங்கிற இடத்துல என்ன லோட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. எக்ஸ்ன்னு குடுக்காம. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. Yes, sir. அப்ப நீங்க இப்ப எடுத்து பாருங்க. எக்ஸோட வேல்யூ கரெக்ட்டா வரும். அப்ப -3b -8b. அப்ப மைனஸ் மைனஸ் என்ன வரும்? மைனஸ் 11bன்னு வருமா? புரியுதானே சொல்றேனே? ஓகே. பிளஸ் இங்க என்ன இருக்கு? 5b இருக்கு. அதுக்கு அடுத்து பிளஸ் x இருக்கு ஈக்குவல் டு 0. அப்ப -11bல 5bங்கிறது போச்சுன்னா எத்தனை வரும் உங்களுக்கு? எனிஒன்? 6 வருமா? ஆறு இப்ப விஷயம் இருக்கு. 6 வருது. ஆனா 6ங்கிறது பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதா? மைனஸ் மைனஸ் 6bன்னு வருது. பிளஸ் x ஈக்குவல் டு 0. அப்ப இந்த மைனஸ் 6bங்கிறது அங்கிட்டு போனுச்சுன்னா பிளஸ்ல இருக்கக்கூடிய மைனஸ்ல இருக்கக்கூடிய அங்கிட்டு போனுச்சுன்னா ஈக்குவல் டு எங்கிட்டு பிளஸ் Plus ஆகும். 6bன்னு வரும். அவ்வளவுதான் ஆன்சர் கிடைச்சிருச்சு. இப்ப புரியுதா இருக்கு? ஓகே தானே? எஸ் சார் ஓகே. Yes, sir. அப்ப அவ்வளவுதான். இனிமே நீங்க எப்படி ஒரு பிசிமணி பார் கொடுத்தாலும் நீங்க உங்களுக்கு நீங்க எப்படி யோசிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கொஸ்டின்ல வந்து ஆன்சர் வரும். ஆப்ஷன்ல அவங்க கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. நம்ம சொன்ன இந்த கிராப் சீட் கான்செப்டை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்ப இந்த கிராப் சீட் கான்செப்டை நீங்க எடுத்தாவே நீங்க அசால்ட்டா டக்கு டக்குன்னு போட்டு வந்துட்டே இருக்கலாம். சார் ஓகே தான், நல்லா இருக்கேன். டவுட் இல்ல? Yes, sir. ஓகே. இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல விடுபட்ட இதுல வேற என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல பெரிய பெரிய சம்னா இருக்கு. அது பெரிய பெரிய சம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இப்ப கேட்க மாட்டாங்க. இப்ப இதுல வேற என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நடத்திடலாமா? சரி ஓகே. இல்லாட்டி இதே சமயம் வச்சு நடத்தி விட்டுறேன் ப்ராப்ளம். சார் இன்னொன்னு கேட்டுக்கிறேங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா, இப்பதான் எல்லாமே கேட்கறாங்க. முனிசிபாலிட்டி எக்ஸாம்லாம் ஜேடிஓல அவ்வளவு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இதே வச்சு நான் என்ன செய்யறேன்னா, இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சேன்னா இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். பாருங்க அப்படியே. அதாவது இந்த இடத்துல எவ்வளவு இருந்துச்சு? 3b தானே இருந்துச்சு. வெளில 3B, போறோம். sir. ஓகே. இந்த இடத்துல x கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? கண்டுபிடிச்சது இப்ப வேல்யூ போட்டுருங்க. எவ்வளவு இருந்துச்சு? பிளஸ் 6B, sir. ஓகே. போட்டுருங்க. இந்த இடத்துல வெளில போற மாதிரி 5b இருந்துச்சு. இந்த இடத்துல 8 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா 8 தான் இருந்துச்சு. ஓகே. எதுக்கு செக் பண்ணிக்கிறோம் ப்ராப்ளத்தை. ஓகே. இதான் இருக்கு. இப்ப இது 1ன்னு கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க, 3ன்னு கொடுத்துட்டாங்க. சம்பளம் கொடுத்துருவாங்க. அதெல்லாம் இது கொடுத்துருவாங்க. ஆக்சல் ரிஜிடிட்டி ஏஇ. அதுக்கடுத்து இதோட டிஸ்டன்ஸ் இந்த பார்க்கு ஒண்ணுக்கு வந்து 2Lன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த ரெண்டாவது பார்க்கு என்ன கொடுப்பாங்கன்னா, இங்க 2AEன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து இங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2Lன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இங்க வந்து 3AEன்னு கொடுத்துருக்காங்க. ஆனா Lன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கேட்டா கொடுக்குறது அவங்க. கொடுத்துட்டு என்ன சார் கேட்பாங்க அப்படின்னா, டோட்டலா எக்ஸ்பான்ஷன் எவ்வளவு இருக்கு? அது டிகிரீஸ் ஆகுதா இன்க்ரீஸ் ஆகுதா? இந்த அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகும் போது 3 சேர்த்து அப்படின்னு கேட்பாங்க. அப்ப 3 சேர்த்து கேட்கறாங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா, அப்ப டோட்டலா எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்களா? டெல்டா எல்ங்கிறது டோட்டல் கேட்டிருக்காங்க. அப்ப டெல்டா L1 ஃபர்ஸ்ட் பார் கண்டுபிடிக்கணும். பிளஸ் ரெண்டாவது பார் கண்டுபிடிக்கணும். அடுத்து மூணாவது பார் கண்டுபிடிக்கணும். இப்ப என்ன பண்ணிருக்கங்கிறது இந்த ஒரு ஸ்டெப் புரியுதலா இருக்கா? ஓகேவா? எஸ் சார் Yes, sir. ஓகே. அப்ப டெல்டா எல்லுக்கான ஃபார்முலா என்ன? L1 சொல்லுங்க. என்ன ஃபார்முலா? PL by A சார் அவ்வளவுதான். PL by AE தான் ஃபார்முலா. அப்ப இங்க என்ன வரும்? டெல்டா L equal to உங்களுக்கு என்ன வரும் இங்க? ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து P L1 A1 கீழே வந்து என்ன வரும் உங்களுக்கு? A1 அதாவது இங்க வந்து லோடு 1 L1 கீழே A பிளஸ் ரெண்டாவது P2 L2 கீழே E மூணாவுக்கு B3 L3 கீழே AEன்றது எப்படி இருக்கு? இப்போ வேல்யூ அப்ளை பண்ணுங்க சார் கொடுத்துருக்கதெல்லாம். அதுக்கு அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு வேணும். இந்த பார்ல லோடுங்கிறது கண்டுபிடிக்கணும் தனித்தனியா. ஏன்னா அவங்க வந்து கம்பைண்டா தான் கொடுத்துருக்காங்க. அப்ப தனித்தனியா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இதை நீங்க கத்துக்கிறீங்க. இப்ப ஃபர்ஸ்ட் 1 எடுக்கிறேன்.
1 எடுத்தான். இப்போ வந்து நல்லா கவனிங்க. 1 எடுக்கிறேன். 1ல ஒரு சைடு என்ன சார் இருக்கு? சார் நீங்க பார்த்தோனே ஆன்சர் போடுற மாரி இத சொல்லிக் குடுக்குறேன். ரொம்ப வந்து தெளிவா இருக்கணும் இந்த இடத்துல. இப்ப 1ல வந்து அவங்க குடுத்திருக்கிறது என்ன சார்? 1வது பார்ல நமக்கு ஃப்ரீயா இருக்கக்கூடிய வேல்யூ என்ன? எண்ட் வரையும் பாருங்க. எப்பயுமே எண்ட கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நடுவுல உள்ளதுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். அப்ப எண்ட்ல 1ல என்ன சார் இருக்கு? 3p சார். ஓகே. அப்ப 3pங்கிறது எப்படி இருக்கு? டென்சைலா இருக்கு. சார் ஓகே தானே? எஸ் சார். ஓகே. சார் இப்ப இந்த இதெல்லாம் நீங்க மறந்துருங்க. அப்ப இந்த சைடு 3pங்கிற டென்சைல் போகுதுன்னா, அப்ப இது காம்பன்சேட் ஆகணும்னா, அப்ப இந்த சைடு என்ன சார் இருக்கும்? இந்த சைடு என்ன இருக்கும்? 3p சார். அவ்வளவுதான் முடிஞ்சுச்சு. இப்ப நான் எழுதிருக்கிறது புரியுதா? இப்ப எழுதிருக்கிறது புரியல அப்படின்னா, இப்ப 2வது விட்டுருங்க. 3வது வாங்க. நான் எண்ட ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ண சொன்னேன். அப்ப இத கிளியர் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் பார. இப்ப இன்னொரு எண்ட் என்ன இருக்கு? 3வது பார் இருக்கு. அப்ப 3வது பாருக்கு ஆன்சர் கிடைச்சிரும். 3வது பார் என்ன சார் இருக்கு? ஒரு எண்ட் என்ன இருக்கு நமக்கு? 5p. அப்ப இந்த சைடு 5bங்கிறது போகுது அப்படின்னா, இந்த சைடு என்ன வரும் நமக்கு? ஆப்போசிட்டா? 5p சார் 5p. இங்க வந்து நமக்கு 5bங்கிற அளவுக்கு இருக்கும். இப்ப புரியுதா இல்லையா நான் சொல்றது? எல்லாருக்கும் ஓகே தானே? எஸ் சார். சார் சார். அப்ப 1க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். 3க்கு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 2க்கு தான் வேணும். நீங்க எவ்வளவு பெரிய சம்பா இருந்தாலும் இத வச்சு யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். யோசிக்கவே வேண்டியதில்ல. இப்ப 2க்கு கண்டுபிடிக்கணும். 2க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்னன்னா, நல்லா கவனிங்க. இப்ப இந்த 3க்கு கண்டுபிடிச்சாச்சு. 3க்கு இந்த இடத்துல எத்தனை பி வந்திருக்கு? பாருங்க. இந்த இடத்துல எவ்வளவு வந்திருக்கு? இந்த சைடுல. ஏன் யோசிக்கிறீங்க இந்த அளவுக்கு? எவ்வளவு சார் வந்திருக்கு? 5p சார். ஓகே. 5p. 5bங்கிறது இங்க டென்சைல்ல வந்திருக்கா? கம்ப்ரசிவ் வந்திருக்கா? 3க்கு. இதான் 2வது பார். 2வது பார்ல ஆல்ரெடி என்ன இருக்கு? 8bங்கிறது கம்ப்ரசிவா அப்படி ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த பார்ல உள்ளத நான் அப்படியே எடுத்து எழுதிட்டேன் சார். ஓகே. ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. இப்ப இந்த 3வது பார்ல உள்ளது என்ன சார் ஆக்ட் ஆகுதுங்கண்ணே? இந்த இடத்துல என்ன ஆக்ட் ஆகுது? 5p. அது எப்படி ஆக்ட் ஆகுதுன்னு கேட்கிறேன் உங்களுக்கு. டென்சைல் சார். டென்சைல் ஆக்ட் ஆகுது. அப்ப டென்சைல் வந்து 5bங்கிறது இந்த அளவுக்கு ஆக்ட் ஆகுது. இப்ப புரியுதா இருக்கேன்? ஓகே தானே சார்? எஸ் சார். எஸ் ஓகே. சார் அப்ப 8bங்கிறது கம்ப்ரசிவ். அதாவது இதுக்கு அர்த்தம் என்னன்னா -8p. 5bங்கிறது டென்சைல். இதுக்கு அர்த்தம் என்னன்னா +5p. அப்ப இந்த இடத்துல என்ன சார் வேல்யூ வரும்? ஒரு -8b இருக்கு, ஒரு +5b இருக்கு. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? இந்த எண்ட்ல என்ன -3p. வரும்? பிளஸ்ல வருமா? மைனஸ்ல வருமா? -3 மைனஸ் 3pங்கிறது கிடைக்குது. அப்ப -3pனா இந்த இடத்துல 2வதுல நீங்க எப்படி சிம்பிள் போடணும்? அழுத்துற மாதிரி போடணுமா? இல்ல வெளில இழுக்கிற மாதிரி போடணுமா? கான்ட்ராக்ஷன்ஸ். அதாவது கம்ப்ரஷன்ல போடணும். அப்ப -3p. அப்ப இந்த இடத்துல மைனஸ் போட வேண்டியது கம்ப்ரஷன் சிம்பிள் போட்டுட்டான். அப்ப 3pன்னு போட்டாச்சு. இப்ப சொல்லுங்க. இந்த சைடு 3p அழுத்துதுன்னா, அப்ப இந்த சைடு என்ன செய்யணும்? 3p ஆச்சு. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இப்ப 1வது பார்க்கு கண்டுபிடிச்சாச்சு. லோடு பிரிச்சாச்சு கரெக்ட்டா? 2வது பார்க்கு பிரிச்சாச்சு. 3வது பார்க்கு பிரிச்சாச்சு. இதுல யாருக்காச்சும் குழப்பம் இருக்கா? எனிஒன்? நோ சார் அப்ப இப்படி உங்களுக்கு ப்ராப்ளம் குடுக்குறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்ன சொல்லி குடுத்துருக்காங்க உங்களுக்கு? ஈஸியா சால்வ் பண்றதுக்கு. எண்ட வந்து நீங்க சால்வ் பண்ணணும். அவங்க 3 பார் குடுக்குறாங்க, இல்ல 2 பார் குடுக்குறாங்க, 4 பார் குடுக்குறாங்க. அவங்க எது வேணாலும் குடுக்கட்டும். அப்பனா ஃபர்ஸ்ட் எண்ட் வந்து நீங்க கிளியர் பண்ணிரணும். எண்ட்னா எண்ட்ல இருக்கக்கூடியத வச்சு அந்த பார கண்டுபிடிச்சிரணும். அதுக்கு அடுத்து நீங்க சென்டருக்கு வரணும். இப்போ ஓகே தான் எல்லாருக்கும்? ஓகேவா சார்? எஸ் சார். சார் ஓகே. அவ்வளவுதான். அப்ப நான் இண்டிவிஜுவலா எழுதிட்டேன். அதை எடுத்து எழுதி இங்க எழுதுறேன் பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பாருக்கு 3b வெளிய நோக்கி போகுது. இந்த சைடு 3b வெளிய நோக்கி போகுது. எதுவும் புரியலாட்டி என்கிட்ட கேட்டுக்கிறீங்க வாட்ஸ்அப்ல. அடுத்துக்கு என்ன அப்படின்னா 2வது பார் 3b கம்ப்ரஷன்ல இருந்துச்சு. இங்கிட்டு 3b கம்ப்ரஷன்ல இருந்துச்சு. அடுத்து 3வது பார். 3வது பார் என்ன எழுதணும்? அதுதான் 5p டென்சைலா இருந்துச்சு. இங்க 5p டென்சைல் இருந்துச்சு. இப்போ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் P1க்கு லோட் என்ன சார் இருக்கு? ஃபர்ஸ்ட் பார்ல என்ன போடுவீங்க? அவ்வளவுதான். அது பிளஸ்ஸா மைனஸா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்ல. ப்ளஸ் சார். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட்க்கு P1க்கு பதிலா என்ன போட போறீங்க? +3b இன்டு L1 வந்து இங்க மேல பாருங்க. L1 வந்து என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இந்த பாருக்கு ஒரு L கொடுத்திருக்காங்களா? 2 L கொடுத்திருக்காங்களா? சார் A எவ்வளவு கொடுத்திருக்காங்க? ஒரு A தான் கொடுத்திருக்காங்க. ஓகே, அப்படியே நீங்க அப்ளை பண்ண வேண்டியதா இங்க. அப்ப இந்த L1க்கு என்ன போட போறீங்க? 2L கீழ ஒரு A தான் கொடுத்திருக்காங்க. அப்படியே எழுதிக்கிறேன். 1 முடிச்சாச்சு. பிளஸ் 2வது ஃபீட்டுக்கு லோட் என்ன சார் இங்க? ஃபீட்டுக்கு லோட் என்ன? 2வது பாருங்க. 3 3ங்கிறது என்னது நமக்கு? 3pங்கிறது
கம்ப்ரஸர் டென்சிலா மைனஸ் Compressor. மைனஸ் கம்ப்ரஸர் மைனஸ் 3b இன்டு எல்லுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க மேல பாருங்க சம்ல ப்ராப்ளத்துல இங்க எத்தனை கொடுத்துருக்காங்க எல்லுங்கிறது ரெண்டாவது பாருக்கு 2 சார் 2l கொடுத்துருக்காங்க அதுக்கு எத்தனை கொடுத்துருக்காங்க ஏங்கிறது 2AE ஏன்னு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் விஷயம் ஓகே அப்ப இங்க எழுதுன பாருங்க 2l 2a அப்ப இன்டு 2l வகுத்தல் 2a அடுத்து மூணாவது பாருங்க வாங்க இங்க p3 லோடு என்ன இருக்கு இந்த p3 லோடு என்ன இருக்குங்க 5B 5bங்கிறது பிளஸ் அதாவது கம்ப்ரஸில் இருக்கா டென்சைல் இருக்கா 10 செட் சார் அப்ப பிளஸ் இன்டு எல்லுங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க மூணாவது பாருங்க சிங்கிள் எல் கொடுத்துருக்காங்க ஆனா ஏ என்ன கொடுத்துருக்காங்க 3a கொடுத்துருக்காங்க அப்ப சிங்கிள் எல் கொடுத்துருக்காங்க கீழே ஏ வந்து 3a கொடுத்துருக்காங்க இப்ப இது அப்படியே எழுதுங்க 3b எல்லா அப்ப உயிரெண்டா 3b ல இங்க ஒரு 3 இருக்கு இங்க 2 இருக்கு மேல சாதாரண பெருக்கல் தான் என்ன வரும் 6 VL வகுத்தல் A பிளஸ் பிளஸ் வேணா இங்க தான் மைனஸ் இருக்குல்ல மைனஸே போட்டுரும் ஸ்ட்ரைட்டா மைனஸ் இங்கே அது மாதிரி 3 இருக்கு 2 இருக்கு 6P L வகுத்தல் ஆனா கீழே 2A இருக்கு இங்க என்ன இருக்கு பிளஸ் 5BL வகுத்தல் ஆனா கீழே 3A இருக்கு இப்ப இங்க ஒரு A இருக்கு இங்க 2A இருக்கு இங்க 3A இருக்கு அப்ப 1 2 3 இதுக்கு எல்சிஎம் எடுத்தா என்ன வரும் 6 தானே வரேன் அப்ப இங்க 1 2 3 இருக்கும் 2ஆல் அடிச்சீங்கன்னா 1 1 3 இருக்கும் 3ஆல் அடிச்சீங்கன்னா 1 1 1ன்னு வரும் அப்ப எல்சிஎம் என்ன நமக்கு எல்சிஎம் என்ன 1 இன்டு 2 இன்டு 3 அப்ப முயரெண்டா 6 தான் எல்சிஎம் என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு மீசிமான்னு படிச்சிருப்பீங்களா ஓகேவா ஓகே அப்படி இல்ல அப்படின்னா நீங்க குறுக்கு பெருக்களோட பண்ணிக்கலாம் சார் இதெல்லாம் கஷ்டமா இருக்கு அப்படின்னா நீங்க குறுக்கு பெருக்களோட பண்ணிக்கலாம் சாதாரண குறுக்கு பெருக்களோட பண்ணிக்கலாம் இல்ல சார் இது வந்து இந்த அளவுக்கு அடிச்சு போடணுமா டைம் இதாமே அப்படின்னா ஒரு சின்ன ஸ்டெப்ல அதை முடிச்சாரு அது என்ன சார் சின்ன ஸ்டெப் அப்படின்னா இது எல்லாத்துலயும் காமனா என்ன சார் இருக்கு இந்த ஸ்டெப்ல காமனா என்ன இருக்குன்னு பாருங்க எல்லாத்துலயும் அதையும் சொல்லுங்க PL by A இருக்கா அப்போ எப்படி சின்ன ஸ்டெப்லயே முடிக்கணும் அப்படின்னா இப்ப சொல்றேன் பாருங்க எல்சிஎம்னா எடுக்க வேணாம் ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் கொண்டு வரணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கிறேங்க அப்ப PL by Aங்கிறத காமனா எடுத்துருக்கு அப்ப உள்ளுக்குள்ள மீதி என்ன இருக்கும் ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும் 6 இருக்கும் ரெண்டாவது என்ன இருக்கும் ரெண்டாவது என்ன சார் இருக்கும் மைனஸ் 6 மேல இருக்கு கீழே 2 இருக்கும் PL by A எடுத்துட்டான் மூணாவது என்ன இருக்கும் 5 by 3 3 ஓகே இந்த இது என்ன அடிக்கலாம் 1 2 2 6 அப்ப வெளில PL by Aங்கிறது இருக்கு அப்ப ஓபன் பிராக்கெட் 6 மைனஸ் 3 பிளஸ் 5 by 3 இருக்கு இப்ப 6ல 3 போச்சுன்னா எத்தனை வரும் 6ல 3 போச்சுன்னா 3 தானே இப்ப PL by AE அப்ப என்ன வரும் 3 பிளஸ் 5 by 3 இருக்கு அப்ப இது எப்படி குறுக்கு பெருக்கல் பண்ணுவீங்க 3 இன்டு 3 PL by AE ஓபன் பிராக்கெட் 3 9 பிளஸ் 5 கீழே 3 இப்ப என்ன சார் வரும் 9 5 கூட்டினா என்ன சார் வரும் 14 வருமா அப்ப PL by AE இங்க மேல 14 கீழே 3 அவ்வளவுதான் ஆன்சர் வந்துருச்சு அப்ப மேல 14 PL கீழே 3A இதுதான் இதோட டோட்டல் எக்ஸ்பான்ஷன் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும் சார் இவ்வளவு பெரிய சம் கேட்பாங்கன்னா இந்த மாடல்ல கேட்பாங்கன்னு தான் நடத்திக்கிட்டு இருக்கேன் தவிர சம் இப்படி கொடுத்து கேட்பாங்க நான் நடத்தல சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு ஓகே தானே ஓகே அப்ப உங்களுக்கு இதுல ப்ரீவியஸா அந்த எக்ஸ் கொடுத்து கேட்கறாங்கல்ல அதுதான் டிஆர்பில கேட்டுட்டாங்க ஜேடிவில ஒரு டைம் கேட்டிருக்காங்க நீங்க எடுத்து பழைய கொஸ்டின் தான் பார்த்தா உங்களுக்கே தெரியும் அதுக்கடுத்து இந்த அளவுக்கு பெருசா கேட்கல ஆனா சின்னதா கேட்டிருக்காங்க ஒரு சிங்கிள் பார் கொடுத்து PL by A கேட்டிருக்காங்க அப்ப மொத்தமா கொடுத்தாலும் நீங்க கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் மாடல் தான் நடத்துறேன் நான் இங்க எழுதுற கொஸ்டினே அங்க கேட்க மாட்டாங்க இதை பேஸ் பண்ணி தான் இங்க கேட்பாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதுக்கு நிறைய நீங்க ஃபிட்டா ரெடியா அப்படிங்கிறதுக்கு தான் நடத்துறேன் இப்போ இது ஓகே தானே கிளியர் தானே எல்லாருக்கும் அடுத்து மூவ் பண்ணலாமா சார் ஓகே யாருக்கும் டவுட் இருக்கா ஓகே இப்போ இதுலயே நிறைய இது கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியதில்லை இனிமே அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் அதுல வந்து ஒரு 2 ஃபார்முலா இருக்கு இப்போ முனிசிபாலிட்டி ரூல்ல கேட்டிருந்தாங்கல்ல அதுல ஒரு ஃபார்முலா எல்லா பக்கமும் சேம் ஸ்ட்ரெஸ் ஆக்ட் ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயினுக்கு ஒரு 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு கியூபுக்கு
எல்லா பக்கமும் ஸ்ட்ரெஸ் வேரி ஆகுது அப்படின்னா என்ன கிடைக்கும் ஸ்ட்ரெயின் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். இல்ல எல்லா பக்கம் சேமா இருந்துச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா டெரிவேஷனா போறதுல ஃபார்முலா தான் கொடுக்க போறேன் கான்செப்ட் சொல்லிட்டு. எழுதிக்கிறேங்க, படம் போட்டுக்கிறேங்க. ஓகே. இப்ப ஃபோர்ஸ் வந்து இப்படி கொடுக்குறேன் ஹரிசாண்டலா, டென்சிலா கொடுக்குறேன் சிக்மா எக்ஸ் எக்ஸ் டைரக்ஷன்ல. இங்க அதே மாதிரி ஒய் டைரக்ஷன்ல சிக்மா ஒய் கொடுக்குறேன். இப்ப இங்க இஜெட் வந்து சிக்மா இஜெட் கொடுக்குறேன். ரொட்டேஷனல் ஃபோர்ஸ், டார்சனல் ஃபோர்ஸ் சொல்லுவோம். ஓகே. இப்ப இந்த கியூப் இல்ல ரெக்டாங்குலரோட நீங்க எடுத்துக்கிறீங்க. அதுல நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா, நான் எக்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், ஒய் டைரக்ஷன்ல ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கேன், இஜெட் டைரக்ஷன்ல ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸ் டைரக்ஷன்ல 10 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், ஒய்ல வந்து ஒரு 5 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர், இஜெட்ல வந்து ஒரு 7 நியூட்டன் பெர் மீட்டர் ஸ்கொயர்னு வெவ்வேறா கொடுத்துட்டேன். அப்ப இதுல எந்த அளவுக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கேட்பாங்க. இது புதுசா டெரைவ் பண்ற மாதிரி இருக்கும். டெரைவேஷனா போக வேண்டியதுல. அப்ப இதுல எந்த அளவுக்கு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் நடக்கும் டோட்டலா அப்படின்னா எழுதிக்கிறீங்க. அப்ப டோட்டலா இதுல நடக்கக்கூடிய வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் டெல்டா வி பை வி, அதாவது வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் எப்சிலான் வின்னு சொல்லுவாங்க, இல்ல ஈவின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் பிளஸ் ஒய் டைரக்ஷன்ல வரக்கூடிய ஸ்ட்ரெயின் பிளஸ் இஜெட் டைரக்ஷன்ல வரக்கூடிய ஸ்ட்ரெயின். இது மூணையும் நீங்க சம்மேஷன் பண்ணீங்க அப்படின்னா இந்த கியூப் ஆர் கியூபாய்டு ஒருவேளை ரெக்டாங்குலரா கொடுக்கலாம் 3 டைமென்ஷன்ல. அப்ப அதுக்கு வந்து என்ன கிடைக்குன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கிடைச்சிடும். எந்த அளவுக்கு கிடைக்கும் சார் அப்படின்னா, அதாவது எழுதிக்கிறீங்க பார்க்கலாம். இது கேட்டதுல எக்ஸாம்ல இருந்தாலும் எழுதிக்கிறீங்க. அதாவது 1/e ஓப்பன் பிராக்கெட் எக்ஸ் டைரக்ஷன்ல உள்ள ஸ்ட்ரெஸ் பிளஸ் ஒய் டைரக்ஷன்ல உள்ள ஸ்ட்ரெஸ் பிளஸ் இஜெட் டைரக்ஷன்ல உள்ள ஸ்ட்ரெஸ் க்ளோஸ் பிராக்கெட் மைனஸ் 2 மியூ வகுத்தல் இ, இல்ல ஈயோட வெளில எடுத்துடலாம். அதான் சொல்றேன். இல்லாட்டி இது ஒரே இதா கொடுக்கணும்னா ஒரு நிமிஷம். ஃபைனலா எப்சிலான் வி ஈக்குவல் டு 1/e ஓப்பன் பிராக்கெட் சிக்மா எக்ஸ் பிளஸ் சிக்மா ஒய் பிளஸ் சிக்மா இஜெட் மைனஸ் இல்லாட்டி க்ளோஸ் பிராக்கெட் 1 மைனஸ் 2 மியூ. இது எப்ப அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆச்சுன்னா சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய் சிக்மா இஜெட், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து வேரி ஆகும், வேரிங் ஸ்ட்ரெஸ். இது எக்ஸாம்ல கேட்டதுல இருந்தாலும் பாத்துக்கிறேங்க. ஓகேவா? இஎஸ்சில ஒரு டைம் கேட்டிருக்காங்க. அதே வந்து இந்த 3 ஸ்ட்ரெஸ்ஸும் ஈக்குவலா இருக்கும். அதாவது சிக்மா எக்ஸ் ஈக்குவல் டு சிக்மா ஒய் ஈக்குவல் டு இது கேஸ் நம்பர் 1, கேஸ் நம்பர் 1, இது கேஸ் நம்பர் 2. அதாவது 3 ஸ்ட்ரெஸ் எனக்கு ஈக்குவலா இருந்துச்சுன்னா சிக்மாவா இருந்துச்சுன்னா சிக்மா எக்ஸும் 10, சிக்மா ஒய்யும் அதாவது ஒய் டைரக்ஷன் கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் 10, இஜெட் டைரக்ஷன்ல கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸும் 10. அப்ப மொத்தம் 3 ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்படின்னா அப்ப என்ன ஆயிரும், இந்த 3 சிக்மா இது ஈக்குவல் இது ஈக்குவல் இது ஈக்குவல், அப்ப 1 இது 1 இது 1, அப்ப 3 சிக்மா ஆயிரும். அப்ப பார்ப்ப என்ன வரும் அப்படின்னா டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு 3 சிக்மா பை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ஓபன் பிராக்கெட் 1 மைனஸ் 2 மியூ க்ளோஸ் பிராக்கெட். அதாவது ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா 3 டைரக்ஷன்லயும் ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்துச்சுன்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். சார் புரியுதெல்லாம் இருக்க? டவுட் இருக்கா அதுல? Yes, sir. ஓகே. அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சார் இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் கான்செப்ட்ல அப்படின்னா வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின்னா என்ன, அதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள்லாம் நான் கால கிளாஸ்ல சொல்லிட்டேன். நான் இப்ப என்ன கொடுத்துருக்கேன்னா அடிஷனலா சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின்ல எது எதுனா கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. இதோட உங்களுக்கு டோட்டலா முடியுது. இப்ப இதுல நல்லா கவனிக்கணும் நீங்க. நான் ஸ்ட்ரெஸ் வேரியா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இது. எல்லா பக்கமும் ஆக்ட் ஆகக்கூடிய ஸ்ட்ரெஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கக்கூடிய வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இது. அவர் முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஏஐ எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க, பாத்துக்கிறேங்க. முனிசிபாலிட்டி ஜேடியூ எக்ஸாம்ல கேட்டுதான் நினைக்கிறேன், எடுத்து பாத்துக்கிறேன். சார் புரியுதா என்ன? ஓகேவா?
Yes, sir. ஓகே தானே? வேற Yes, யாருக்கு sir. டவுட் இருக்கா? ஓகே. கிளியர் தானே சார் எல்லாருக்கும்? Yes, sir. Sir. இப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா shear force and bending moment அதான் பார்க்க போறோம். இதுல வந்து தெர்மல் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு மதிய கிளாஸ் தான் நடத்துவேன். உங்களுக்கு இடையில போட்டு நடத்துவேன். அது ஒரு 1 1/2 1 மணி நேரம் இல்ல 1 1/2 மணி நேரம் கிளாஸ் தான் இருக்கும். உங்களுக்கு டிப்ளமோ லெவல்ல இருக்காது. டிகிரி லெவல்ல இருக்கு. அது நடத்துறேன். இப்ப நான் உங்களுக்கு சிம்பிள் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்ட்ரெயின் முடிச்சு கொடுத்துட்டேன். இப்ப நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இதை நல்லா ஒரு டைம் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கடுத்து நீங்க காலைல கொடுத்த டெஸ்ட்டை வந்து நீங்க ஒரு டைம் எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு எவ்வளவு மார்க் வருதுங்கிற ஒரு சில பேர் அனுப்பிட்டீங்க எனக்கு. அது ஸ்கிரீன்ஷாட்டை எனக்கு அனுப்பணும். டோட்டலா நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மார்க் வரும். 40க்கு இவ்வளவு மார்க்னு. அதை எனக்கு அனுப்புங்க. அது ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நடத்தும் போது உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு அந்த வீடியோவை பாக்குறீங்க எடுத்து மறுபடியும் இந்த இடத்துல என்ன நடத்துறாங்கன்னா பழைய வீடியோ லிங்க் அனுப்பியிருப்பேன். அதை எடுத்து பாக்குறீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல டவுட் கிளியர் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்ல அப்பயும் டவுட் கிளியர் ஆகல அப்படின்னா அந்த இடத்துல டவுட்டை கேட்டு என்கிட்ட கிளியர் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி நோட்ஸ் வந்து உங்க நோட்டில் நீங்க எழுதி வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு இந்த டாபிக்கை முடிச்சிடணும். இதுல 4 to 5 கொஸ்டின் கேட்கறதுல எப்படி கேட்டாலும் நீங்க கொஸ்டின் எழுதுறதுக்கு அது ப்ராப்ளமா இருந்தாலும் ஃபார்முலாவா இருந்தாலும் தியரட்டிக்கலா இருந்தாலும் நீங்க அட்டென்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். சார் என்ன சொல்றேன் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஓகேவா? Yes, Yes, sir. sir. ஓகே. அப்ப இனிமே இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எப்பயுமே. இப்ப அடுத்து மூவ் பண்ண போறோம். அடுத்து என்ன சார் மூவ் பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து பார்க்கக்கூடிய டாபிக்கும் இதே மாதிரி அதிக கொஸ்டின் கேட்கக்கூடிய டாபிக் தான். அதுலயும் 4 கொஸ்டின் வரைக்கும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது shear force bending moment தான் பார்க்க போறோம். ஓகே எழுதிக்கிறீங்க. ஓகே. இப்ப அடிஷனலா இதுல வந்து போஸ்ட் டைப் தான் கேட்டிருப்பாங்க. அதையும் சேர்த்து தான் நடத்த போறேன். shear force bending moment தான். ஓகே. ஒரு ஓகே. இப்ப ஃபோர்ஸஸ்னா என்ன உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? எனிவன்? ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ்னா யார் ஞாபகத்துக்கு வரா உங்களுக்கு? சரி ஃபோர்ஸ்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? ரெண்டாவது டாபிக் shear force and bending moment. சார் டக்குன்னு சொல்லுங்க. shear force and bending moment. நியூட்டன் ஞாபகத்துக்கு இல்லையா உங்களுக்கு? நியூட்டனை பத்தி படிச்சிருக்கீங்களா இல்லையா? நியூட்டனோட 3 லா ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இப்ப சிவில் அவரோட 3வது Yes. லா தானே நம்ம சிவிலோட பேசிக்கே பேஸ்மெண்டே என்னன்னா நியூட்டனோட தேர்ட் லா தான். என்ன எதனால அதை சொன்னேன்? நம்ம சிவில் இன்ஜினியரோட ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் சொல்லனா அது நியூட்டனோட 3வது லா தான். அது கரெக்டா இருந்தாதான் நம்மள ஒரு நல்ல இன்ஜினியர்னு வெளில வந்து ஏத்துக்கிடுவாங்க. நம்ம கட்டுற பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன சார்? சொல்லுங்க. நியூட்டனோட 3வது லா ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுது? அதை சொல்லுங்க. எந்த ஒரு விசைக்கும் சமமான எதிர் விசை உண்டு. கரெக்டா? Yes, sir. அதாவது ஈக்குலிபிரியம் கண்டிஷனை சொல்லுது. Yes, sir. இப்ப ரியல் லைஃப்ல நீங்க ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா ஒரு ஃப்ளோர் கட்டுறீங்க, 2 ஃப்ளோர் கட்டுறீங்க, இல்ல ரோடு போடுறீங்க, நீங்க இனி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சிவில் இன்ஜினியரா நீங்க பண்றீங்க அப்படின்னா என்ன டிசைன் பண்றதுக்கு என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் பண்ணுவீங்க, அதுதான் டிசைனுக்கே வருவீங்க. அனாலிசிஸ்ல என்ன செய்வீங்க? எவ்வளவு அன்னோன்ஸ் இருக்கு, அந்த அன்னோன்ஸ் எவ்வளவு ரியாக்ஷன்ஸ் இருக்குது, அப்ப அதாவது லோடு கால்குலேட் பண்ணுவீங்க. உங்க இதா பேசிக்கா பேசணும்னா லோடு கால்குலேட் பண்ணுவீங்க. அந்த லோடுக்கு எதிர்த்து எப்படி நீங்க பில்டிங் கட்டலாம், ஒவ்வொரு செக்ஷனையும் ஸ்ட்ராங் பண்ணலாம், அதுவும் பண்ணுவீங்க. அப்படி கட்டினாதான் நீங்க கட்டக்கூடிய பில்டிங்ல ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி அது ஸ்டாட்டிக்கா நிக்கும். சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லோடு கால்குலேட் பண்ணுவீங்க. லோடு கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லோட வந்து பீம்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாப், பீம், காலம், அதுக்கடுத்து ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறம் அந்த லோடு வந்து கரெக்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. இதான் விஷயம். அப்ப நீங்க எந்த அளவுக்கு வெளில லோடு வருதோ அந்த அளவுக்கு லோட உள்ளுக்குள்ள இருந்து எடுக்கணும். அப்ப உள்ள வரக்கூடிய ஆக்ஷனுக்கு உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் நீங்க கிரியேட் பண்ணணும் மெம்பர் மூலமா, உள்ளுக்குள்ள கொடுக்கக்கூடிய பிரைமரி செக்ஷன் மூலமா. ஓகே. அப்ப ஃபோர்ஸஸ பேசிக்கா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஃபோர்ஸஸ பேசிக்கா சொல்ல போனோம்னா 2 கேட்டகரியா பிரிக்கலாம். அது சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஒன்னு கோப்ளனார் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்னு நான் கோப்ளனார் ஃபோர்ஸஸ்னு சொல்லுவாங்க. சார் கவனிங்க. இது அடிஷனலா சேர்த்திருக்க டாபிக் உங்களுக்கு. அதாவது சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். இத பார்த்துட்டு தான் shear force and bending moment குள்ள வரப்போறோம்.
இது வந்து சேல்ஸ் பண்ணி டயக்ராம் அதுக்குள்ள தான் இருக்கு. ஓகே. அதாவது சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ்னு போடுது. கவனிக்கிறீங்க தானே? Yes, sir. sir, சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸஸ். ஓகே. அதாவது கோப்ளனர் ஃபோர்ஸஸ். இன்னொன்னு என்ன அப்படின்னா நான் கோப்ளனர் ஃபோர்ஸஸ். கோப்ளனர் ஃபோர்ஸஸ்ல நிறைய கேட்டகரி இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் கொலினியர், இதான் எல்லாமே சொல்லுவேன். கோப்ளனர் ஃபோர்ஸ் என்ன, கொலினியர்னா என்ன, நான் கொலினியர் என்ன, அதெல்லாம் சொல்லுவேன். வெயிட். அதாவது கொலினியர், கொலினியர்ல வந்து 2 இருக்கும். லைக் அன்லைக்னு இருக்கும். சொல்றேன். ஓகே. இது கோப்ளனர் ஃபோர்ஸஸ்ல 1. கோப்ளனர் ஃபோர்ஸஸ்ல 2ல என்ன அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இருக்கு. கன்கரண்ட். ஓகே. அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா பேரலல் ஃபோர்ஸ் இருக்கு 3வது. பெருசா எடுத்துட்டு நினைக்காதீங்க, பேசிக்கான விஷயத்தை தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. பேரலல்ல லைக் இருக்கும், அன்லைக் இருக்கும். லாஸ்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ். எப்படி கன்கரண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி நான் கன்கரண்ட், நான் பேரலல் ஒரே இதிலே கொடுத்துவோம். நான் கன்கரண்ட்டும் இருக்கும், நான் பேரலலும் இருக்கும். இதெல்லாம் எதுல கொடுத்துருக்கேன்? கோப்ளனர் ஃபோர்ஸஸ்ல கொடுத்துருக்கேன். இப்ப நான் கோப்ளனர் ஃபோர்ஸஸ். அப்ப நான் கோப்ளனர் ஃபோர்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா 3ஆ பிரிக்கலாம். கன்கரண்ட், பேரலல், நான் கன்கரண்ட், நான் பேரலல் வந்துடும். அப்ப இதுல அதாவது கொலினியர் இருக்காது உங்களுக்கு நான் கோப்ளனர்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்கரண்ட் ஃபோர்ஸஸ், பேரலல் ஃபோர்ஸஸ், அதுக்கடுத்து நான் கன்கரண்ட், நான் பேரலல். இல்ல நான் பேரலல். இதான் அந்த சிலபஸ்ல கொடுத்துருக்க ஃபோர்ஸோட டைப்ஸ். அப்ப சிஸ்டம் ஆஃப் ஃபோர்ஸ் இப்படிதான் வகைப்படுத்திருக்காங்க. ஒன்னு கோப்ளனர், இன்னொன்னு நான் கோப்ளனர். இப்ப கோப்ளனர் ஃபோர்ஸஸ்னா என்ன சார் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரே பிளேன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அது கோப்ளனர் ஃபோர்ஸஸ். அது என்ன சார் ஒரே பிளேன் அப்படின்னா பொதுவா நம்ம பிரிப்போம்ல எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இஜெட் ஆக்சிஸ் பிரிப்போம்ல. அதாவது ஹரிசாண்டல் பிளேன், வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு பிரிப்போம்ல, அதுதான் சொல்றேன். அப்ப நான் அதை சொல்லிட்டு உங்களுக்கு நான் சென்டென்ஸ் கொடுக்குறேன். அதாவது இப்ப இது உங்களுக்கு எக்ஸ் டைரக்ஷன் வச்சுக்கிறேங்க, இது ஒய் டைரக்ஷன் வச்சுக்கிறேங்க. இப்ப ஒரே பிளேன்ல ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகும். அப்ப எக்ஸ் டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன், ஒய்னா ஒய், இஜெட்னா இஜெட் அப்படின்னு ஆக்ட் ஆகும். அப்ப அது வந்து என்ன ஃபோர்ஸஸ் அப்படின்னா இப்ப வந்து உங்களுக்கு இது இப்ப சிம்பிளா சொல்லணும்னா இப்ப எக்ஸ் ஒய்னு இப்படி கொடுத்தாச்சு. இப்ப ஒண்ணு எக்ஸ் நோக்கி போகுது, இல்ல ஒய் நோக்கி போகுது. அப்ப இதெல்லாம் ஒண்ணு கிடைமட்டமா போகுது, இல்ல ஒரு வெர்டிகலா போகுது, செங்குத்தா போகுது. அப்ப இதெல்லாம் ஒரே பிளேன்ல ஒரே தளத்துல இயங்கக்கூடிய ஃபோர்ஸ். இது கோப்ளனர் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. நான் கோப்ளனர் ஃபோர்ஸ் என்ன அப்படின்னா இப்ப இந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ் இப்படி போறது, அதாவது பிளேனு இப்படி ஹரிசாண்டல் பிளேன், அதுல ஃபோர்ஸ் இப்படி போறது. வெர்டிகலா இங்க வந்து எப்படி வருது, ஃபோர்ஸ் இப்படி போறது, இல்ல ஃபோர்ஸ்ங்கிறது இப்படி போறது. சார் என்ன சொல்றேன் போறதா, வெர்டிகல் பிளேன்ல ஃபோர்ஸ் இப்படிதான் போகும். அது மட்டும் இல்லாம இப்படி வந்து ஸ்லைடா போறது. சார் ஓகேவா? புரியுதா சொல்றேன்? Yes, sir. இல்ல வெர்டிகல் yes, sir, பிளேன்ல போயிட்டு ஹரிசாண்டலா ஃபோர்ஸ் போறது, இல்ல ஹரிசாண்டல் பிளேன்ல போயிட்டு வெர்டிகலா ஃபோர்ஸ் போறது. அப்ப ஒரே பிளேன்ல ஃபோர்ஸ் போகாது அப்படின்னா அது நான் கோப்ளனர் ஃபோர்ஸ். சார் எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? கோப்ளனர்னா என்ன, நான் கோப்ளனர் என்ன விஷயம் புரியுதா? சிலபஸ்ல இருக்கு. கோப்ளனர்னா என்ன சொன்னேன்? ஒரே தளத்துல ஃபோர்ஸஸ் எல்லாம் செயல்படுது அப்படின்னா அது கோப்ளனர் ஃபோர்ஸஸ். அதாவது ஒரே பிளேன்ல இயங்கும். இல்ல
மாறுபட்டு இயங்குது அப்படின்னா நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். சார் ஓகே தானே இருக்க? எஸ் சார். ஓகே. இப்போ சென்டென்ஸ் Yes, கொடுங்க sir. பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. கோப்ளானார் ஃபோர்ஸஸ். கோப்ளானார் ஃபோர்ஸ் எழுதிக்கிறேன். அதாவது இந்த ஃபோர்ஸஸ் நம்ம சொன்னதே அப்படி சென்டென்ஸ் எழுதுறேன். இந்த ஃபோர்ஸஸ் whose lines of action lie on the இதான் கீவேர்டு lie on the same plane ஒரே தளத்திலே இயங்கும் சேம் பிளேன். இப்போ ஹரிசாண்டல்னா ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல, வெர்டிகலா வெர்டிகல் சேம் பிளேன். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், ஆர் known as கோப்ளானார். ஓகே தானே? ஓகேவா? ஓகே. அடுத்து எக்ஸாம்பிள் என்ன சார் சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லேடர்ல நம்ம ஏறுறோம். அப்ப அந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். எப்படி சார் அப்படின்னா, லேடர்னா என்ன, ஏணி தானே சொல்லுவீங்க. இப்படி இருக்கு. இப்ப இதுல காலை வச்சு இதுல காலை வச்சு இதுல காலை வச்சு அதே தளத்துல இயங்கும். அப்ப இந்த ஃபோர்ஸஸ் என்னன்னா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். சார் என்ன சொல்றது புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே தானே? Yes, sir. ஓகே. அப்ப இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் ஃபோர்ஸஸ் ஆன் ஏ லேடர்னு போடுங்க. ஃபோர்ஸஸ் ஆன் ஏ லேடர். இதை இன்னும் கான்செப்ட்ல சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க காலை வைக்கும் பொழுது அதனால வரக்கூடிய ஃபோர்ஸ் இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் போகும். என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? ஓகே. அந்த லேடர்ல சைடுல கையை பிடிக்கும் பொழுது, இந்த வெர்டிகல் மெம்பர்ல கை பிடிக்கும் போது ஃபோர்ஸ் எப்படி போகும், ஒன்று மேலே போகும் இல்லை கீழே போகும். இப்போ புரியுதா உங்களுக்கு? சேம் பிளேன்லேயே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லோடு ஆக்ட் ஆகுதுன்னு. நீங்க கால் வைக்கிற லோடு ஹரிசாண்டலா கொடுக்குறீங்க. அப்ப அந்த ஹரிசாண்டல் மெம்பர் என்ன செய்யும், உங்களுக்கு லெஃப்ட் ஆர் ரைட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணும் ஃபோர்ஸை. அதே வந்து உங்களுக்கு சப்போர்ட் கொண்டு போகும். வெர்டிகல் இருக்கக்கூடிய மெம்பர் என்ன செய்யும், நீங்க கை வச்சு ஃபோர்ஸ் வந்து அது மேலே கீழே டிரான்ஸ்ஃபர் பண்ணும். ஃபோர்ஸ் அப்படிதான் மூவ் ஆகும். ஓகேவா? ஓகே. எஸ் சார். அடுத்து நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ். கவனிக்கிறீங்க தானே எல்லாரும்? Yes, sir. Yes, sir. நான் கோப்ளானார் ஃபோர்ஸஸ் எப்பயுமே எப்ப வந்து ஒரு செயல் கஷ்டமா இருக்கும் அப்படின்னா, நமக்கு தெரிந்த விஷயங்கள் எப்பயும் கஷ்டமா இருக்காது. அது வேலை பார்க்கிறதா இருக்கட்டும், படிக்கிறதா இருக்கட்டும். நம்ம ஒரு விஷயம் பார்த்திருப்போம். அப்ப அத வந்து மத்தவங்க சொல்லும் பொழுது, இப்போ ஒரு நபரே வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த சொல்லும்போது அவரை லைக் தான் பண்ணுவீங்க, கோவப்பட மாட்டீங்க. ஒரு அட்வைஸ் பண்றதா இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த சொல்லும் பொழுது நீங்க தப்புன்னு அவங்க ஆர்குமெண்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களுக்கு கோவம் வரும், நீங்க டிப்ரெஷன் ஆவீங்க. அட்லீஸ்ட் கோவம் வராட்டியோட மனசளவுல உடைஞ்சிருவீங்க. அதே மாதிரிதான் போட்டி தேர்வுலையும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க, காலேஜ்ல படிச்சிருக்கும் போது அதுக்கடுத்து நீங்க வந்து சில செல்ஃப் ஸ்டடி பண்ணியிருப்பீங்க. அப்ப நம்ம மைண்டுக்கு ஒரு ஒரு விஷயத்த வச்சிருப்போம். இவ்வளவுதான் பார்த்துட்டு இருப்போம். அதை விட கூடுதலா ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கும் போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இல்ல வந்து நம்ம தவறுதலா பார்த்த ஒரு விஷயத்த ரைட்டா பார்க்கும் பொழுது கொஞ்சம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த ஸ்ட்ரகிள் ஆகுறதுனால உங்களால முடியாதுங்கிறது அந்த அர்த்தம் இல்ல. தெரியாத விஷயத்த கத்துக்கும் போதும் ஸ்ட்ரகிள் ஆகும். ஒரு விஷயத்த நம்ம தவறா உணர்ந்திருக்கும் போது அதை கரெக்ஷன் பண்ணும்போது ஸ்ட்ரகிள் ஆகும். அப்ப இந்த ஸ்ட்ரகிள் ஆகுறதுனால நமக்கு இது வரவே வராது அப்படின்னு இல்ல. திருப்பி நம்ம கத்துக்கிறோம். அப்ப முதல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதுல கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா, அந்த கொஞ்சம் விஷயம் நீங்க கஷ்டப்பட்டு தானே தெரிஞ்சுக்கிட்டீங்க. பொறக்கும் போதே அந்த கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச மாதிரி மைண்டுக்குள்ள வச்சு டிசைன் பண்ணி பொறந்தீங்களா? என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். Yes, sir. அது ஹியூமனோட நேச்சர். நீங்க இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனீங்க 40 கொஸ்டின்ல ஒரு 20 கொஸ்டின் பார்த்தோன்னே உங்களுக்கு ஆன்சர் போட வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னா, அப்ப உங்களுக்கு வந்து அப்போ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு கொஸ்டினை பாக்குறீங்க, ஆனா நீங்க பார்த்து படிச்சிருக்கீங்க, ஆனா ஆன்சர் வந்து மைண்ட்ல நிக்கிறது வர மாட்டேது அப்படின்னா
கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா ஸ்ட்ரகிள் ஆகும். இல்ல வந்து ஏதோ வந்து மனக்குழப்பம் உருவாகும். இல்ல ஒரு கொஸ்டின பார்க்காத மாரியே ஃபீல் ஆகுது. ஆனா அப்புறம் நோட் எடுத்து பார்க்குறீங்க, நோட்ல இருக்கு அப்டின்னா, நீங்க ரொம்ப குழம்பி போற மாரி இருக்கும். ஐயோ! நம்ம படிக்கிறதே கரெக்ட்டா படிக்கலையோ! நம்ம எல்லாத்தையும் விட்டு விட்டு படிக்கிறோமோ! அப்டின்னு ஒரு இதாகுற மாரி இருக்கும். ஆனா நீங்க அந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்டின்னா, நீங்க அந்த இடத்துல ஃபீல் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரகிள் ஆகக்கூடாது. அப்ப நம்ம இங்கேயே இந்த தவற திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குல்ல. அப்ப ஒருவேளை இது தெரியாம எக்ஸாம் காலுக்கு போயிருந்தோம்னா, அங்க போய் இத திருத்திக்க முடியாது அப்படின்னு, அத நம்ம வந்து ஒரு வாய்ப்பா தான் பார்க்கணும். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் நீங்க பார்க்கணும். ஆஹா! உங்களுக்கு தெரியலன்னு எதையும் நீங்க குறையா நினைக்கக்கூடாது. நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்தையும், அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பா நீங்க பார்த்தீங்கன்னா, எப்பயும் ஃபீல் பண்ணவே மாட்டீங்க. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? Yes, sir. Yes, sir. இப்ப நீங்க ஃபீவர் வருது, முடியலன்னு கஷ்டப்படுறீங்க. ஐயோ! நம்மளால முடியலையே! டேப்லெட் போடணுமே! இல்ல பழைய மாரி சாப்பிட்டா டேஸ்ட்டா இருக்க மாட்டுதே! இல்ல வந்து சளி பிடிச்சிருக்கு. மு அ அ சுவா அதாவது நம்ம சுவாசிக்க முடியலையே! பிரீத்திங் பண்ண முடியலையே! இல்ல குளிக்க முடியலையே! நம்ம முன்னாடி புடிச்ச மாரி விளையாட முடியலையே! அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா உங்களுக்கு தெரியல. அந்த ஸ்ட்ரகிள் வந்துருச்சுன்னா, அதுலேருந்து வெளில தான் வரதான் பார்க்கணுமே தவிர சொல்யூஷன் எடுத்துட்டு, அதிலே உட்கார்ந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஆனா நம்ம அந்த இடத்துல ஃபீல் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, நீங்க ஒண்ணு நெனச்சு பார்க்கணும். ஃபீவர் வந்து எத்தன பேர் செத்து இறந்து போறாங்க. ஃபீவருக்கே டெங்கு காய்ச்சல், பறவை காய்ச்சல் அது நீங்க பார்க்குறீங்களா? கொரோனா வைரஸ் இதுன்னு. அப்ப அது ஃபீவர்னால சாகுறவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க. அப்ப நீங்க அத விட கம்பேர் பண்ணும்போது, அப்ப அந்த மாரி ஒரு விஷயம் வந்தா நீங்க எப்படி எதிர்த்து போராடுவீங்க? ஐயோ! நமக்கு டெங்கு வந்துருச்சு. 30 நாள் இப்படி கரெக்ட்டா ஃபாலோ பண்ணோம்னா, டைபாய்டு வந்துருச்சு. 20 நாள் கரெக்ட்டா இப்படி ஃபாலோ பண்ணோம்னா, அப்படின்னு ஃபாலோ பண்ணுவீங்க. அப்ப அத கஷ்டமா பார்க்க மாட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? ஓகே தானே? Yes, sir. அப்படிதான் சார் எல்லாமே வாழ்க்கையில. இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்க்கு நீங்க வந்து மனச விடுறீங்க படிக்கும்போது. இல்ல உங்களால படிக்க முடியலன்னு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. இல்ல வந்து படிச்சது மறந்து போச்சுன்னு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. இல்ல புரியலன்னு ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்க ஸ்ட்ரகிள் ஆகுறீங்கன்னா, நீங்க இதையும் விட்டுட்டு வெளில போயிட்டு ஒரு தனியார்ல வேலை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்க நெனச்சு பாருங்க கொஞ்சம். நீங்க ஒரு ரூ. 1000 ரூ. 2000 இன்கிரிமென்ட் பண்றதுக்கு, நீங்க இருக்கக்கூடிய எல்லா இதையும் டைம் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா பார்க்கணும். கரெக்ட்டா ஒரு நாள் லீவ் எடுக்காம போகணும். அதுக்கடுத்து நீங்க நல்லதுக்கு நல்ல பேர் வாங்கணும். குடுக்குற வேலையோட கூடுதலா பார்க்கணும். அவ்வளதான் நீங்க பண்ணாலும், ஒரு ரூ. 2000 இந்த வருஷம் ஏத்துறாருன்னு வச்சுக்கிருங்கவேன். இல்ல ரூ. 3000 இன்கிரிமென்ட் குடுக்குறான்னு வச்சுக்கிருங்கவேன். அடுத்த வருஷம் என்ன செய்வாங்க? அதே கிடைக்குமான்னு நீங்க யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இந்த வருஷம் நீங்க வந்து 100% உழைப்ப குடுத்துட்டீங்க. அடுத்த வருஷம் அந்த 100% உழைப்ப நீங்க குடுக்கல. ஏதோ ஒரு காரணத்தினால. அப்படின்னா, நீங்க போன டைம் குடுத்தீங்கன்னா உங்கள வச்சிருப்பாங்களா? வெளில தானே அனுப்பிருவாங்க. புரியுதா நான் சொல்றேன் உங்களுக்கு? அப்ப அது ஈஸியா? Yes. வாழ்க்கை ஃபுல்லா அப்படி ஒரு வாழ்க்கைய வாழ்றது ஈஸியா? யோசிச்சு பாருங்க. அது ஈஸியா? இல்ல கொஞ்சம் படிச்சது மறந்தாலும், இன்னும் ஒரு 10 டைம் எக்ஸ்ட்ரா படிச்சுக்குவோம்ப்பா. இதுல வந்து டெஸ்ட் போடுறதுல மார்க் குறையுதுன்னா, இன்னும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்குவோம். ஒரு டைம் பண்ணத 4 ரிவிஷனா பண்ணிக்குவோம். அப்படின்னு நினைக்கிறதே, இல்ல அதுக்கான உழைப்ப குடுக்குறது வந்து கஷ்டமா? என்னைக்கும் அறிவு சார்ந்த உழைப்பு வேஸ்ட்டா போகவே போகாது. அது வந்து மைண்ட்ல வச்சுக்கிருங்க. இல்ல ஒரு படிப்புக்காண்டி அறிவு சார்ந்த உழைப்பு வேஸ்ட்டா போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, உங்கள விட ஒரு முட்டாள் வேற யாருமே இல்ல. உடல் சார்ந்த உழைப்போட வேஸ்ட்டா போயிருக்கு. ஆனா அறிவு சார்ந்த உழைப்பு என்னைக்கும் வேஸ்ட் ஆகாது. அதாவது எஜுகேஷன் என்னைக்கும் வேஸ்ட் ஆகாதுன்னு சொல்றேன். ஓகேவா? Yes, sir. ஓகே. இப்ப நான் கோப்லானர் கோர்சஸ் எழுதிக்கிறேங்க. The courses whose lines of action உங்களுக்கே தெரியும். இங்க சேம் பிளேன்னு சொன்னேன். இங்க பிளேன் வந்து மாறும். அவ்வளவுதான். லைன்ஸ் ஆஃப் ஆக்ஷன் do not lie on சேம் பிளேன். சேம் பிளேன்ல லையிங் ஆயிருக்காது. இது படம் கொடுத்துருமா? இது படம் வராது தெரியல. இப்போ F4ங்கிற போர்ஸ் இப்படி மேல போகுது. வெர்டிகல் பிளேன்ல. F2ங்கிற போர்ஸ் இப்படி போகுது. இன்னொரு போர்ஸ் வந்தாலுமே இது இப்படிதான் இந்த சைடு தான் போகும். இது இப்படிதான் போகும். ஓகே. அடுத்து do not lie on the same plane. அப்ப இதுல கீவேர்டு do not lie on the same plane. அதான் சேம் பிளேன்ல அது ரன் ஆகாது இந்த போர்ஸ். ஆர் நான் கோப்லானர் போர்சஸ். ஓகே. அப்ப
இதுக்கான படம் எப்படி சார்னா படத்தை பார்த்த உடனே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் எப்படி வரும் அப்படின்னா இப்ப ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள் இருக்கு ஆனா ஃபோர்ஸ் எப்படி செயல்படுது F1ங்கிற ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்ப இது எப்படி சேம் பிளேன்ல ஆக்ட் ஆகுதா அந்த பிளேன் வேறுபடுதா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது எக்ஸுங்கிற இடத்துல நம்ம எப்படி போகுது ஃபோர்ஸ் இப்படி போகுது புரியுதானே சார் என்ன இந்த ஒய் Yes, ஆக்சிஸ் sir. வெர்டிகல் பிளேன்ல ஹரிசாண்டலா போயிட்டு இருக்கு இப்ப இஜெட் ஆக்சிஸ் வேணா செதுக்குறேனே இஜெட் ஆக்சிஸ்ல ஹரிசாண்டலா இங்கே போயிட்டு இருக்கு எப்படின்னு வச்சுக்கோங்க சார் இப்ப புரியுதா சார் ஒரே மாதிரி பிளேன்ல ஆக்ட் ஆகல அப்படின்னா அது நான் கோப்ளனர் ஃபோர்ஸ் ஓகேவா Yes, Yes, sir. sir. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா கொலினியர் ஃபோர்ஸஸ் அது என்ன சார் கொலினியர் ஃபோர்ஸ் அப்படின்னா அதாவது ஒரே லைன்லயே ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் இப்ப பார்த்தது பிளேன் பிளேன்னா என்ன சார் அர்த்தம் 2 டைமென்ஷனலா 3 டைமென்ஷனலா எனிஒன் 2 dimensional. ஓகே அதாவது ஒரு பிளேன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு தளம்ங்கிறது என்ன செய்வோம் நம்ம எக்ஸ் ஒய்னு 2 ஆக்சிஸே எடுத்துக்குவோம் 2 டைமென்ஷன் எடுத்துக்குவோம் அப்ப அது 2 டைமென்ஷனல் அதே ஒரு லைனுங்கிறது என்ன எடுத்துக்குவோம் லைன் என்ன அர்த்தம் ஒன்னு ஹரிசாண்டல் லைன் அல்லது வெர்டிகல் லைன் சார் என்ன சொல்றேன்னு புரியுதா உங்களுக்கு பிளேனுக்கு லைனுக்கு வித்தியாசம் ஓகேவா Yes, Yes, sir. sir. அப்ப கோப்ளனர் ஃபோர்ஸஸ்னா பிளேனை வச்சு வரும் சேம் பிளேன் இல்லாம வர்றதா கோப்ளனர் நான் கோப்ளனர் அதே கொலினியர்ல லைக் அன்லைக்னு வரும் கொலினியர் நான் கொலினியர் அப்படின்னு வராது அங்க எப்படி இருக்குன்னா கொலினியர் லைக் கொலினியர் அன்லைக்னு வரும் அப்ப அதுக்கான விளக்கம் இது ஒருத்தர் கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டா ஏதோ ஜனவரி மாசம் நடத்தையோ என்னமோ கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்ப கொலினியர்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் கொலினியருக்கான விளக்கம் ஒரே லைன்ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் அது ஒரே டைரக்ஷன்ல போனா லைக் கொலினியர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா அப்படின்னா அன்லைக் கொலினியர் சார் ஓகேவா ஓகே Yes, sir. புரியலாட்டியோட இப்ப நான் கொடுக்குறேன் உங்களுக்கு புரியும் பாருங்க படம் ஒரு படத்துல புரிஞ்சிடும் இப்ப கொலினியர் போர்ஷன் எழுதிக்கிறேன் ஓகே the forces whose lines of action lie on the same line இதான் கீவேர்டு ஒரே லைன்ல ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் ஆர் known as collinear force அதாவது இப்போ ஒரு லைன் வரையணும் இந்த லைன்ல நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல F1ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல F2ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல F3ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது இப்ப ஒரே லைன்ல எந்த டைரக்ஷன்ல சரியில்ல ஃபோர்ஸ் போயிட்டு இருக்கு எனிஒன் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு அதாவது நமக்கு பிளஸ்ல போயிட்டு இருக்கா மைனஸ்ல போயிட்டு இருக்கா அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட் Plusல Plusல போயிட்டு போயிட்டு பிளஸ்ல போயிட்டு இருக்கு ஓகே ஹரிசாண்டல்னாவே ரைட் சைடு போனாவே பிளஸ் ஓகே அப்ப இது வந்து என்ன அப்படின்னா லைக் கொலினியர் ஓகேவா ஒண்ணும் பிடிச்சது சார் அன்லைக் கொலினியர் சார் என்ன சார் பக்கத்துல கொடுத்துறேனே சென்டென்ஸோட தேவையில்லை அப்படின்னா இப்ப நீங்களே பாருங்க F1 ஃபோர்ஸ் இப்படி போகுது F3ங்கிற ஃபோர்ஸ் இப்படி போகுது F2ங்கிற ஃபோர்ஸ் இப்படி போகுது இப்போ ஒரே லைன் தான் ஃபோர்ஸ் எப்படி சார் இருக்கு எப்படி இருக்கு different direction. அதாவது F1 F3 உங்களுக்கு ரைட் சைடு அதாவது பிளஸ்ல போயிட்டு இருக்கு F2ங்கிறது லெஃப்ட் நோக்கி போயிட்டு இருக்கு நெகட்டிவ்ல போயிட்டு இருக்கு அப்ப இது லைக் கொலினியரா அன்லைக் கொலினியரா Unlike collinear. அன்லைக் கொலினியர் அப்ப கொலினியர்னாவே இங்க கீவேர்ட் என்ன பிளேன்ல போகக்கூடிய ஃபோர்ஸஸ் எடுத்து பேசுறோமா லைன்ல போகக்கூடிய ஃபோர்ஸஸ் எடுத்து பேசுறோமா Line, sir. லைன்ல போ ஏன்னா ரெண்டுமே ஆப்ஷன்ல உட்கார்ந்து இருக்கும் பிளேனும் உட்கார்ந்து இருக்கும் லைனும் உட்கார்ந்து இருக்கும் ஆனா கொஸ்டின்ல கொலினியர் கொடுத்துருக்காங்களா இல்ல கோப்ளனர் நான் கோப்ளனர் கொடுத்துருக்காங்க அதை பாத்துக்கிறேங்க அப்ப இது அன்லைக் கொலினியர் அவ்வளவுதான் சார் ஓகே இப்ப கொலினியர் முடிச்சாச்சு இப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் பார்க்க போறோம் ஓகே அது என்ன சார் கன்கரண்ட் நான் கன்கரண்ட் பார்க்க போறோம் அது என்ன சார் கன்கரண்ட் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறோம் அந்த பாயிண்ட் நோக்கி ஃபோர்ஸஸ் எல்லாம் ஆக்ட் ஆகுது அப்படின்னா கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் இல்ல அந்த பாயிண்டை விட்டு வெளில போகுது அப்படின்னா நான் கன்கரண்ட் ஃபோர்ஸஸ் என்ன சொல்றாங்கிறது புரியுதா உங்களுக்கு
ஓகேவா? சார் ஓகே. என்ன சார் இதெல்லாம் பேசிக்கே எங்கேயோ படிச்ச மாரி ஞாபகம் இருக்கே ஸ்கூல்ல அப்படின்னா, ஸ்கூல்ல படிச்சத இங்க சிலபஸ்ல சேர்த்திருக்காங்க எக்ஸ்ட்ரா. எஸ்எல்பிஎம்டி முன்னாடி சேர்த்திருக்காங்க கொஞ்சோண்டு. அவ்வளவுதான். அப்ப கன்கரண்ட் கோர்சஸ். எழுதிக்கிறேங்க. கன்கரண்ட் கோர்சஸ். இது எப்படி எழுத போறோம்னா, the courses which meet at one point. எல்லா கோர்ஸும் ஒரு பாயிண்ட்ல மீட் ஆகுது அப்படின்னா அத ஆர் known as என்னது கன்கரண்ட் கோர்சஸ். கன்கரண்ட். ஓகே. இப்ப இது எக்ஸ் தளம், இது ஒய் தளம், அதாவது ஆக்சிஸ் பிளேனை தான் சொல்றேன். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்ப இந்த இடத்துல ஒரு புள்ளி இருக்கு. இப்ப F1ங்கிற போர்ஸ் இங்கேருந்து வருது, F2ங்கிற போர்ஸ் இங்கேருந்து வருது, F3ங்கிற போர்ஸ் இங்கேருந்து வருது. இது கன்கரண்டா என்ன சார்? இப்ப புரியுதா கன்கரண்ட்டுக்கான விளக்கம்? அதாவது எல்லா போர்ஸும் ஒரு பாயிண்ட் நோக்கி போகுது அப்படின்னா கன்கரண்ட் போர்சஸ். சார் ஓகே தானே எல்லாருக்கும்? Yes, sir. சார் இப்ப நான் கன்கரண்ட் என்னன்னா அது தியரியோட எழுதுனா படத்தை கொடுக்குறேன். ஒண்ணுக்கு தியரி கொடுத்துட்டு இன்னொன்னுக்கு படத்தை கொடுத்துறேன். டைம் வேஸ்ட் பண்ண வேணும். நான் கன்கரண்ட் என்ன அர்த்தம்? எல்லா போர்ஸும் எப்படி இருக்கும்? அந்த பாயிண்ட்ல இருந்து அவுட்வேர்டா போற மாதிரி இருக்கும், வெளில நோக்கி போற மாதிரி இருக்கும். சார் என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? அப்ப சார் F1 இங்கே நோக்கி வருது, F2 F3. அப்ப F2 வந்து அத பாயிண்ட் நோக்கி வருது, மத்த போர்சஸ்னா வெளில போகுது. அப்ப இது என்னது? இது என்ன போர்சஸ்? இது எல்லாமே நான் கன்கரண்ட். நான் கன்கரண்ட் போர்சஸ். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. எல்லாருக்கும் ஓகே தானே சார்? ஃபைனல் வரப்போறோம். Yes, sir. parallel போர்சஸ் வரப்போறோம். ஓகே. இப்ப parallel போர்ஸ் வரப்போறோம். parallel போர்ஸ்ல லைக் அண்ட் லைக் சொன்னேன். அப்ப இது நீங்க படிச்சிருப்பீங்க. இப்ப எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்ப எக்ஸ் ஆக்சிஸ்ல இங்க ஒரு போர்ஸ் போகுது, அதுக்கப்புறம் இன்னொரு போர்ஸ் இங்க போகுது. இது கேஸ் நம்பர் 1. இப்ப அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல இப்படி ஒரு போர்ஸ் போகுது, இப்படி ஒரு போர்ஸ் போகுது. இது கேஸ் 2. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது பேரலல் தான், இது பேரலல் தான். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு இது பேரலல் தான், இது பேரலல் தான். இதுல மாற்றம் இல்லைல்ல. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? சார் ஓகே. ஆனா டைரக்ஷனை பாருங்கவே. இந்த F1 போர்ஸ், இந்த F2 போர்ஸ் ரெண்டும் ஒரே திசையில போதா, வெவ்வேறு திசையில போதா? ஒரே டைரக்ஷன்ல. ஒரே டைரக்ஷன். அப்ப இது வந்து லைக் பேரலல். இங்க எப்படி இருக்கு? F1ங்கிற போர்ஸ் வந்து ஒரு சைடு போகுது, F2ங்கிற போர்ஸ் ஒரு சைடு போகுது. அப்ப இது அன்லைக் பேரலல். இப்ப என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? Yes, sir. அப்ப இதே வந்து வெர்டிகல் ஆக்சிஸ் எடுத்துக்கிறங்க. வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு இப்படி ஒரு போர்ஸ் போகுது, அப்ப கீழ இருந்து ஒரு போர்ஸ் இங்க வருது. இப்ப இது ரெண்டுமே எப்படி சார் இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு? வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு எப்படி இருக்கு? வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு இது பேரலல் தான், வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு இது பேரலல் தான். அப்ப இது ரெண்டும் எப்படி இருக்கு? ஆனா எல்லாமே அப்வர்டாவே நோக்கி போகுது. அப்ப இது என்ன வரும்? லைக் பேரலல். Parallel. ஓகேவா? அதே வந்து வெர்டிகல் ஆக்சிஸை பொறுத்து ஒண்ணு கீழ் நோக்கி வருது, ஒண்ணு மேல் நோக்கி போகுது. அப்ப இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலல் தான். ஆனா இது வந்து டவுன்வர்டா வருது, இது அப்வர்ட்ல போகுது. அப்ப இது அன்லைக் பேரலல். நான் இப்ப எழுதுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன். என்னன்னு புரியுதலா இருங்க? ஓகேவா? ஓகேங்க சார். Sir. ஓகே. அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் கோர்சஸ் ஒரு டைப் முடிஞ்சிச்சு சார். நான் அதை எழுதிறேன் இருந்தாலும். சார் சொல்லுங்க. சார் ஸ்கிரீன் விசிபிளா இல்லைங்க சார். எல்லாருக்கும் விசிபிளா இல்லையான்னு பாருங்க, செக் பண்ணுங்க. ஒரு விசிபிளா இருக்கு சார். விசிபிளா தான் சார் இருக்கு. ஓகே. அப்ப நெட் கொஞ்சம் செக் பண்ணிடுங்க மேடம் உங்களுக்கு. ஓகே. சரிங்க சார். இப்ப parallel force கொடுக்குறது.
ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கொடுத்துக்கிறேன். The forces whose lines of action parallel to each other. அதுக்கு ஹரிசாண்டல் பிளேனா இருக்கட்டும், வெர்டிகல் பிளேனா இருக்கட்டும், அந்த பிளேனுக்கு பேரலலா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது பேரலல் ஃபோர்ஸ். இல்ல வெர்டிகல் பிளேனுக்கு பேரலலா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா அது பேரலல் ஃபோர்ஸ். எந்த பிளேன் ஆனாலும் இருக்கட்டும், நீங்க எந்த பிளேன்ல அது இயங்குதோ அதுக்கு பேரலலா இருக்கும். ஓகே, அப்ப parallel to each other are known as parallel forces. ஓகே, இப்ப லைக் அன்லைக் தான் பார்க்க போறோம். இப்ப நீங்களே சொல்லுங்க, இது என்ன ஃபோர்ஸஸ் சார்? லைக் பேரலலா அன்லைக் பேரலலா? Like parallel. அவ்வளவுதான், லைக் பேரலல் ஃபோர்ஸ். ஓகே, இந்த சைடு இது என்ன நமக்கு? அன்லைக். Unlike parallel force. அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார், முடிஞ்சாச்சு. இப்ப நம்ம எது முடிச்சிருக்கோம் அப்படின்னா அந்த ஃபோர்ஸோட டைப் வந்து முடிச்சிருக்கோம். இப்ப நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம SFT-BMT உள்ளுக்குள்ள வந்துடும். SFT-BMT உள்ளுக்குள்ள வரும்பொழுது ஒரு ரிஜிட் பாடி எப்படி இருக்கணும் அப்படின்னா ஈக்லிபிரியமா இருக்கணும், அதாவது சமநிலையில இருக்கணும். சார் என்ன சொல்றேன் புரியுது உங்களுக்கு? சார் கான்செப்ட் கிளாஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப ரியல் லைஃப்ல ஒரு பொருள் ரிஜிடா இருக்கணும், அதாவது நிக்கணும் அப்படின்னா அந்த பொருள் என்ன செய்யணும்? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு நோட்ல எழுதிட்டு இருக்கீங்க, அந்த நோட்டை மூடி வைங்க. இப்ப அந்த நோட்டு லெஃப்ட் சைடு நகரக்கூடாது, ரைட் சைடு நகரக்கூடாது, நோட்டு மேல் நோக்கி பறக்கக்கூடாது, கீழ் நோக்கி இழுத்துட்டு போகக்கூடாது. இல்ல அந்த நோட்டு வந்து கிளாக் வைஸ்லயும் சுத்தக்கூடாது, ஆன்டி கிளாக் வைஸ்லயும் ரொட்டேட் ஆகக்கூடாது. அப்படின்னா அந்த நோட்டு வந்து என்னதுன்னு அர்த்தம்? இப்ப சொன்ன மூணுலயும் அது நகரல, லெஃப்ட் ரைட்டும் நடக்கல, அப்வர்ட் டவுன்வர்ட்லயும் அது மூவ் ஆகல, கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்லயும் சுத்தல. இப்ப அந்த நோட் புக்கு என்ன இதுல இருக்கு? ரிஜிடா இருக்கு, எந்த ஃபோர்ஸுமே ஆக்ட் ஆகல. அதாவது அதாவது அது எப்படி இருக்குன்னா தன்னுடைய ஓய்வு நிலையில இருக்கு, ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப ரெஸ்ட்ல இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டாட்டிக்னு சொல்லுவோம், அல்ல ரிஜிட்னு சொல்லுவோம். ஓகே, உறுதித்தன்மையோட இருக்கு. அப்ப அது மூலம் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, ஒண்ணு தெரிய வருது. நம்ம என்ன தெரிய வருது அப்படின்னா, வெளிப்புறத்திலேருந்து எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அது நோட்டு என்ன செய்யுதுன்னா ஹரிசாண்டலா லெஃப்ட் ரைட் நகரலன்னா அப்ப ஹரிசாண்டல் லெஃப்ட் ரைட்ல நகராத அளவுக்கு உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. என்ன சொல்ற புரியுதா உங்களுக்கு? ஓகேவா? அப்ப வெர்டிகலா மேலே கீழே மூவ் ஆகல அப்படின்னா வெர்டிகலா நீங்க எவ்வளவு லோடு கொடுத்தாலும் நீங்க கொடுத்திருந்தாலும் அங்க என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா அது வந்து அதுக்கு ஈக்குவலா உள்ளுக்குள்ள வந்து ரியாக்ஷன் டெவலப் பண்றதுனால அது மேலே கீழே மூவ் ஆகாம இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நீங்க கிளாக் வைஸ்ல கொடுத்துருக்கீங்க, கிளாக் வைஸ்ல சுத்தலாம், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தலாம் அப்படின்னா நீங்க எந்த டைரக்ஷன் மூவ்மெண்ட் கொடுத்தாலும் அதுக்கு ஆப்போசிட்ல அது மூவ்மெண்ட் கிரியேட் பண்ணுது. கரெக்டா அந்த சமநிலையை வந்து கரெக்டா வச்சுக்கிறதுக்காண்டி, ஈக்குலிபிரியம் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காண்டி. அதுதானே அர்த்தம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகேங்க சார். ஓகே, அப்ப இதுதான் ரியல் லைஃப்ல ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ஷன், எனி கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பொருந்தும். நீங்க கட்டுற எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே ஒரு வீடா இருக்கட்டும், இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல நிக்குது, நாளைக்கு வந்து பக்கத்து வீட்டு காம்பவுண்ட் வால்கிட்ட பக்கத்துல ஒட்டுற மாதிரி நகருது, இன்னொரு நாளைக்கு என்ன செய்யுது ரைட் சைடு கொஞ்சம் நகருது. அப்படி வீடு கட்டக்கூடாது. அதே மாதிரி ஒரு வீடு வந்து கட்டியிருக்கீங்க, ஒரு 10 வருஷம் ஒரு 5 வருஷமோ 10 வருஷமோ கழிச்சு ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே வந்து லைட்டா வந்து செட்டில்மெண்ட் நடந்திருக்கு அந்த வீடு. இல்ல ஒரு 10 சென்டிமீட்டர் என்ன செய்யுதுன்னா பவுண்டேஷன் மேல ஏறி இருக்கு. அப்படி இருந்தா அது வந்து கரெக்டான ஸ்ட்ரக்சரா? அந்த ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிரும்? அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எனி கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும், அதுல வந்து செட்டில்மெண்ட் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது. செட்டில்மெண்ட்னா கீழே அமுங்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் நகருது அப்படின்னா அப்ப அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்ட்ரக்சர் என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆயிரும். ஃபெயிலியரா? ஓகே, கொலாப்ஸ் ஆகி உடைஞ்சிரும், அந்த வீடே உடைஞ்சு விழுந்துரு கீழே. ஓகே, அப்ப ரியல் லைஃப்ல நம்மளோட தாரக மந்திரம் என்ன சிவில் இன்ஜினியருக்கு அப்படின்னா, அதாவது ரிஜிட் ஆர் ஸ்டாட்டிக். அந்த எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனா இருந்தாலும் ரிஜிட்டா இருக்கணும், ஸ்டாட்டிக்கா இருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன செய்வாங்கன்னா அவங்க இயக்க நிலையில் இருக்கக்கூடிய பொருளை டிசைன் பண்ணுவாங்க, மோஷன் சொல்லுவாங்களா. ஓகே, அது கைனமெட்டிக், உங்களுக்கு கைனமெட்டிக் வரும், டைனமிக் வரும். ஓகே, அதை விட்டுருங்க. அப்ப நம்ம எதை பத்தி பேசுறோம்? ஸ்டாட்டிக்கை பத்தி தான் பேசுறோம்.
அப்ப ஸ்டாட்டிக்கா இருக்கணும் ஒரு பொருள். அதுதான் நம்மளோட தாரக மந்திரம்னு சொன்னேன். அப்ப ஒரு பொருள் ஸ்டாட்டிக்கா இருக்கணும்னா, வெளிப்புறத்திலேருந்து இப்ப நீங்க வந்து போஸ்டிங் கிளியர் பண்ணணும்னா, வெளிப்புறத்திலேருந்து வரக்கூடிய எல்லாத்தையும் எதிர்த்து நீங்க போராடணும். யாராச்சும் உங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்கன்னா, இல்ல என்னால முடியும். யார் நெகட்டிவா சொன்னாலும் 10 வருஷம் படிக்கிறேன், 5 வருஷம் படிக்கிறேன்னா, என்னால முடியும். அப்படின்னா அந்த விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும். இல்ல உங்களால படிக்க முடியாம சோர்வு ஏற்படுது அப்படின்னா, நீங்க என்ன செஞ்சுக்கிறேன்னா, இல்ல நான் நல்லா படிக்க முடியும். ஒரு 2 மணி நேரத்துல படிக்க முடியலாட்டி, நான் இன்னும் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்றேன். இல்ல இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஒர்க் பண்றேன். அப்படின்னு நீங்க வந்து டயத்த எடுத்துக்கிறணும். இல்ல உடல்நிலை சரியில்லாம உங்களுக்கு படிக்க முடியல அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு டேப்லெட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு, மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கணும். அப்ப அந்த படிக்கிறதுக்கு, போஸ்டிங் வாங்குறதுக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதோ, அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்க என்ன செய்யணும்? வர்றதுக்கு ஆப்போசிட்டா சொல்யூஷன் குடுக்கணும். அப்படி பண்ணீங்க அப்படின்னா, நீங்க போஸ்டிங் கிளியர் பண்ணலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? Yes, sir. ஓகே. அப்ப ரியல் லைஃப்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல, ஒரு மெட்டீரியல்ல என்னென்ன டிஸ்டர்பன்ஸ்லாம் வரலாம்? ஹரிசாண்டலா ஒரு ஃபோர்ஸஸ் வரலாம். வெர்டிகலா ஒரு ஃபோர்ஸஸ் வரலாம். இல்ல உள்ள இருக்கிற மொமெண்ட் கிளாக் வைஸ்ல, ஆன்டி கிளாக் வைஸ்ல வரலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? Yes, sir. அப்ப இதுக்கு எல்லாத்தையும் எதிர்த்து அவன் ஸ்டெடியா நிக்கணும். அந்த வீடா இருக்கட்டும், இல்ல ஒரு டேமா இருக்கட்டும், இல்ல இனி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க, பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா, அது நிலைப்புத்தன்மையோட ரிஜிடா இருக்கணும். இல்ல ஸ்டாட்டிக்கா இருக்கணும் அப்படின்னா, என்ன காரணம் வருதோ அதுக்கு அது சொல்யூஷன் குடுக்கணும். ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் வந்துச்சுன்னா, 10ங்கிற அளவுக்கு ரைட் சைட்ல இருந்து வருதுன்னா, லெஃப்ட் சைட்ல இருந்து 10ங்கிற அளவுக்கு அது என்ன செய்யணும்? ஒரு ஃபோர்ஸ டெவலப் பண்ணணும். அப்ப +10 வந்துச்சுன்னா, -10 டெவலப் பண்ணுச்சுன்னா, +10 -10 அங்க 0 ஆயிரும். அப்ப அந்த பொருள் லெஃப்ட் சைடு நகராது, ரைட் சைடுல நகராது, ஒரே இடத்துல நிக்கும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இதே மாரி தான் வெர்டிகல் ஃபோர்ஸஸ்க்கு மொமெண்ட்டுக்கும். அப்ப ஒரு ஈக்விலிபிரியம் கண்டிஷன்ல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அதாவது அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸும் 0வா இருக்கணும். எல்லா வெர்டிகல் ஃபோர்ஸஸும் 0வா இருக்கணும். எல்லா மொமெண்ட்டும் 0வா இருக்கணும். அது எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த எலிமெண்ட் ஆர் ஸ்ட்ரக்சர் இல்ல மெம்பர் எதுல இருக்கு உங்களுக்கு? ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியத்துல இருக்குன்னு அர்த்தம். எல்லாருக்கும் புரியுதா என்ன சொல்றேன்னு? அது ஒரு ரிஜிட் பாடின்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேங்க Yes, சார். sir. ஓகே. இதுதான் Okay. SFTPMTல படிக்கிறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. ஈக்விலிபிரியம் ரிஜிட் பாடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அதே சேம் டைம் கொஸ்டின் அதிகம் இருக்கக்கூடிய டாபிக். SFTPMT ரிஜிட் பாடிஸ். ஓகே. இப்ப அதுல இருக்கக்கூடிய எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸும் என்ன சார் இருக்கணும்? சம்மேஷனா அது கூட்டுறது. எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸும் என்ன ஆகும்? ஈக்குவல் டு 0 ஆகும். அதே மாதிரி எல்லா வெர்டிகல் ஃபோர்ஸஸும் என்ன ஆகணும்? 0வா இருக்கும். அதாவது என்ன அர்த்தம்னா அதுக்கு எல்லா லெஃப்ட் ஃபோர்ஸஸ் பிளஸ் ரைட் ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் கூட்டும் போது 0ங்கிற வெளி கிடைக்கும். சார் புரியுதாப்பா? ஓகே. Yes, sir. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லா அப்வர்ட் ஃபோர்ஸ் பிளஸ் எல்லா டவுன்வர்ட் ஃபோர்ஸ் கூட்டும் போது 0ன்னு வரும். இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, லெஃப்ட்னா பிளஸ்ஸா மைனஸா சார்? லெஃப்ட்னா இது தெரிஞ்சுக்கணும். மைனஸ். ரைட்னா என்ன சார் அர்த்தம்? மேல சொல்லி கொடுத்தா கிராப் வச்சு பிளஸ். பிளஸ். அப்வர்ட்னா என்ன சார் அர்த்தம்? பிளஸ். டவுன்வர்ட்னா மைனஸ். அவ்வளவுதான் முடிஞ்சு. இப்ப 2 தான் பார்த்திருக்கோம். மூணாவது ஒரு விஷயம் இருக்கு. என்னது இருக்கு? ஒரு மெம்பர் ஸ்டாட்டிக்கா இருக்கணும்னா சிவில்ல மொமெண்ட். மொமெண்ட். அப்ப எல்லா மொமெண்ட்டும் எப்படி இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்ப மொமெண்ட் வந்தா ரொட்டேஷன். அது எப்படி இருக்கலாம்? ஒண்ணு கடிகார திசை இல்ல எதிர் கடிகார திசை. அதாவது கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ். அப்ப கிளாக் வைஸ் பிளஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எல்லாத்தையும் கூட்டும் போது எப்படி வரணும் அப்படின்னா 0ன்னு வரும். அப்ப கிளாக் வைஸ் இது என்ன? இது இப்ப நான் போட்டிருக்க கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸா? சொல்லுங்க. டக்குன்னு சொல்லுங்க சார். ஆன்டி கிளாக். ஆன்டி கிளாக் வைஸ். கடிகார திசை கடிகார முள் எப்படி சுத்தும்? கடிகார முள்ளு இப்படி வரும். அதுக்கடுத்து இந்த முள்ளு இப்படிதான் சுத்தும். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப கிளாக் வைஸ் இப்படி வரும் பிளஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மைனஸ். சார் என்ன சொல்றேன் புரியுதா சார் உங்களுக்கு? Yes, sir. ஓகே. இப்ப அடுத்து என்ன சார் அப்படின்னா, இந்த ஈக்விலிபிரியம் நான் 2 டைமென்ஷன்ல எப்படி இருக்கும், 3 டைமென்ஷன்ல எப்படி இருக்குன்னு சொல்ல போறேன். அதை சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்து SFTPMTக்கு தேவையான
ரியாக்ஷன்ஸ் என்னென்ன சப்போர்ட் இருக்கு, பிக்ஸ்டு இருக்கு, கிஞ்சிடு இருக்கு, ரோலர் இருக்கு, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்கு, அதுக்கடுத்து ஒரு கேண்டிலிவர் பீமுக்கு எப்படி எஸ்எஃப்டி கண்டுபிடிக்கணும், விஎஃப்டி கண்டுபிடிக்கணும், அதுக்கு தான் அப்படியே கிளாஸ்க்குள்ள போயிட வேண்டியதான். அப்ப ஒரு 2 டைம்ஸ் இது பொதுவா இருக்கக்கூடிய ரிஜிட் பாடியோட ஈக்லிபிரியம் கண்டிஷன். அதாவது ஹர்ஷனல் ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடாது, வெர்டிகல் ஃபோர்ஸஸ் இருக்கக்கூடாது, மொமெண்ட் இருக்கக்கூடாது. ஓகே. அதே வந்து நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த மெம்பர் 2 டைமென்ஷன்ல இருக்கு. அதாவது இருபரிமாண கற்றையா இருக்கு, இல்ல முப்பரிமாண கற்றையா இருக்கு, 3 டைமென்ஷனலா இருக்கு அப்படின்னா அதுல எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதுல அனாலிசிஸ்ல டீடைல்டா நடத்துவேன். இங்க எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நடத்துறேன். அப்ப ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதாவது ஒரு 2 டைமென்ஷனல் ஸ்ட்ரக்சர் இருக்கு. நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் எத்தனை இருக்கும் அப்படின்னா எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்களா? ஞாபகம் இருக்கா? எத்தனை இருக்கா ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்? எத்தனை இருக்கு அப்படின்னா 3 எத்தனை இருக்கும். இருக்கு? 3 இருக்கும். அந்த 3 என்னென்ன சார் வரும் அப்படின்னா பிராக்கெட்ல போடுறேன். அதாவது எல்லா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ். ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ்னா எக்ஸா ஒய்யா? எக்ஸ் ஈக்குவல் டு 0. எல்லா வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஒய் ஈக்குவல் டு 0. எல்லா மூமெண்ட் ஈக்குவல் டு 0. அப்ப எத்தனை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் சார் இருக்கு இதுல? எத்தனை 3 இருக்கு? 3 இருக்கு. இருக்கும். இது 2 டைமென்ஷனல் செக்ஸ் இருக்கு. இப்போ 2 டைமென்ஷனல் செக்ஸ் என்ன வரும்? இப்படி தானே வரும். எக்ஸ் இருக்கும், ஒய் இருக்கும். இப்படிதானே சொல்றேன். அப்ப எக்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா போர்ஷனும் 0, ஒய்ல வரக்கூடிய எல்லா போர்ஷனும் 0, ஆக்ட் ஆகக்கூடிய எல்லா மொமெண்ட்டும் 0. இதுதான் ஒரு 2 டைமென்ஷனல் செக்ஸர். ஓகேவா சார்? Yes, sir. ஓகே. அடுத்து 3 டைமென்ஷனல் செக்ஸர். 3 டைமென்ஷனல் செக்ஸருக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்னா 6 இருக்கும். என்னன்னு படம் வரைஞ்சா உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்து 3 இதே எக்ஸாம்பிள் ரிப்பீட்டடா क्वेश्चन கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன் போடுறாங்க. எத்தனை இருக்கும் அப்படின்னா 6. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு 3 டைமென்ஷனல் கொடுக்குறேன். 3 டைமென்ஷனல் எப்படி சார் இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும், இஜெட் ஆக்சிஸ் இருக்கும். அப்ப சம்மேஷனா ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் x ஈக்குவல் டு 0, சம்மேஷனா வெர்டிகல் ஃபோர்ஸ் y ஈக்குவல் டு 0, சம்மேஷனா ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் z ஈக்குவல் டு 0. அப்ப இதுல எத்தனை வந்துருச்சு? 3 வந்துருச்சா? Yes, sir. இப்ப சம்மேஷனா ஆல் மூமெண்ட் அபவுட் y ஈக்குவல் டு 0, சம்மேஷனா ஆல் மூமெண்ட் அபவுட் x ஈக்குவல் டு 0, சம்மேஷனா ஆல் மூமெண்ட் z ஈக்குவல் டு 0. அப்ப மொத்தம் எத்தனை சார் வருது? அதுல 3, இதுல 3. எத்தனை வருது மொத்தம்? 6, sir. 6. அப்ப 6னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்ல, புரிஞ்சு பிடிக்கணும்ல. அப்ப சம்மேஷனா 4 சட்டு x ஈக்குவல் டு 0, சம்மேஷனா 4 சட்டு y ஈக்குவல் டு 0, சம்மேஷனா 4 சட்டு z ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து மொமெண்ட்ல சம்மேஷனா மொமெண்ட் அபவுட் x ஈக்குவல் டு 0, சம்மேஷனா மொமெண்ட் அபவுட் y ஈக்குவல் டு 0, சம்மேஷனா மொமெண்ட் அபவுட் z ஈக்குவல் டு 0. எல்லாருக்கும் புரியுதா? டவுட் இல்ல? ஓகேவா? ஓகேங்க சார். Yes, sir. Yes, ஓகே. sir. அப்ப எக்ஸாம்ல இது ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. இப்ப அடுத்து என்ன சார் பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது இப்போ ஒரு எஸ்எஃப்டி பிஎம்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பேசிக் ரியாக்ஷன்ஸ் அது சப்போர்ட் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்ப பேசிக்கா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கக்கூடிய சப்போர்ட் 3 தான் இருக்கு. ஆனா ரியல் லைஃப்ல நிறைய இருக்கு. என்னென்ன சார் இருக்கு அப்படின்னா ஒரு ரோலர் சப்போர்ட், ராக்கர் சப்போர்ட், அதுக்கடுத்து பிரிக்சனல் சர்ஃபேஸ் சப்போர்ட், பிரிக்சனல் சர்ஃபேஸ் சப்போர்ட், ஹிஞ்சிடு, ரப் சர்ஃபேஸ் சப்போர்ட், பிக்சல் சப்போர்ட் அப்படின்னு நிறைய இருக்கு. ஆனா நமக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்கறது 3 சப்போர்ட். ஒன்னு ரோலர் சப்போர்ட், இன்னொன்னு கிஞ்சிடு சப்போர்ட், இன்னொன்னு பிக்சல் சப்போர்ட். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? Yes, sir. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட் பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னா ரோலர் சப்போர்ட். ஒண்ணு என்ன அப்படின்னா ரோலர் சப்போர்ட். ஓகே. அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா கட்டிங் எழுதிடுவோம். ஹிஞ்சிடு சப்போர்ட். அடுத்து மூணாவது நம்ம பார்க்கக்கூடிய சப்போர்ட் என்ன அப்படின்னா பிக்ஸ்டு சப்போர்ட். நான் கொடுக்குற பாயிண்டா கீழே ஒவ்வொன்றும் கீழே எழுதிக்கலாம். ஓகே. இப்போ ரிவர்ஸ்ல வரேன். பிக்ஸ்டு சப்போர்ட். சார் நல்லா கவனிக்கணும். ஒரு இடத்துல
ஃபிக்ஸ்டா இருக்கு. அதாவது ஒரு பில்டிங்ல காலம் இருக்கு. காலத்து உள்ளுக்குள்ள நம்ம பீம் அட்டாச் பண்ணிட்டோம். அப்ப காலத்து உள்ளுக்குள்ள பீம் அட்டாச் பண்ணியாச்சு இந்த இடத்துல. அப்ப இது என்ன சப்போர்ட் சார்? ஃபிக்ஸட் சப்போர்ட் சார். Fixed support. ஃபிக்ஸ்ட் சப்போர்ட். இந்த ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்ட தான் இந்த சிம்பிள்ல நான் கொடுத்திருக்கேன். ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இதான் ஃபிக்ஸ்ட் சப்போர்ட். ஓகே. இப்போ இந்த ஃபிக்ஸ்ட் சப்போர்ட்ல நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பீமை நான் ஹரிசாண்டலா லோடு கொடுத்து இப்படி பிடிச்சி இழுக்கிறேன். என் கையோட இங்கிட்டு வந்துருமா? இல்ல இந்த சைடு பிடிச்சி இழுக்கிறேன் ஹரிசாண்டலா. வந்துருமா கையோட? வராது சார். வராது. ஓகே. அப்ப வராதுன்னா அப்ப வெளியில இருந்து நான் லோடு கொடுக்குறேன். எக்ஸ்டர்னல் லோடு கொடுக்குறேன். இல்ல ஒரு ஆக்ஷன் கொடுக்குறேன். அப்ப உள்ளுக்குள்ள என்ன கிரியேட் ஆகுது? வரலன்னா மொமெண்ட் சார். மொமெண்ட் கிரியேட் ஆகுமா? ரெசிஸ்டன்ஸ். நான் கொடுக்கறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகுது உள்ளுக்குள்ள. கரெக்ட் தானே? ரெசிஸ்டன்ஸ் சார். அப்ப ஹரிசாண்டலா உள்ளுக்குள்ள வந்து ரைட் சைடு பிடிச்சி இழுக்கிறேன் அப்படின்னா ரைட் சைடு மூவ் ஆகாத அளவுக்கு உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? லெஃப்ட் சைடு மூவ் ஆகுற மாதிரி ஒரு லோடு Moment. கொடுத்து நான் சமநிலைப்படுத்துது. Resistance. என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். சார் நான் வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்ஷனுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய மெம்பர் என்ன செஞ்சிருப்போம்? ரெயின்போர்ஸ்மென்ட் போட்டிருப்போம், காங்கிரீட் போட்டிருப்போம், எல்லாம் ஒரு குறிப்பிட்ட பாண்டிங்ல இறுக்கமா இருக்கும். இந்த காலத்தோட அட்டாச்சா அது என்ன செய்யுதுன்னா ரியாக்ட் பண்ணுது. நான் கொடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு அது ரியாக்ட் பண்ணுது. என்ன ரியாக்ட் பண்ணுதுன்னா நான் கொடுக்கறதுக்கு ஈக்குவலா அதுவும் உள்ளுக்குள்ள நான் பிளஸ்ங்கிற அளவுக்கு கொடுத்தேன்னா இப்போ பிளஸ் 10னா அது -10 அளவுக்கு டெவலப் பண்ணுது. நான் பிளஸ் 20 அளவுக்கு கொடுத்தேன்னா -20 அளவுக்கு டெவலப் பண்ணி அதை நகர்ந்து போகாத அளவுக்கு இருக்காம பிடிச்சிக்குது. அப்ப நான் வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு உள்ள இருக்க ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அந்த ரியாக்ஷன் தான் சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? அந்த ரியாக்ஷன் தான் அந்த பீமை நான் பிடிச்சி இழுக்கும் போது இழுக்கக்கூடிய திசையில நகர விடாம பாத்துக்கிடுது. அதுக்கான அர்த்தம் என்ன? ஸ்டாட்டிக்கா ரிஜிட்டா நிக்குது அந்த இடத்துல. சார் ஓகே தானே? சார் அப்ப இந்த பிக்ஸ்டு சப்போர்ட்னு சொன்னீங்கல்ல, அப்ப இங்க ஹரிசாண்டலா பிடிச்சி இழுக்க முடியுமா அந்த பீமை? லெஃப்ட் சைடு ரைட் சைடோ? இல்லையா சார் அப்ப வெளிப்புறத்துல இருந்து இழுக்க முடியாதுன்னா உள்ள என்ன கிரியேட் ஆகுது? ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுதா? அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. சச்சுங்கிறது ஹரிசாண்டல், ரியாக்ஷன்ங்கிறது 6 சஃபிக்ஸ்ல போட்டிருக்கேன். எல்லாருக்கும் புரியுதா சார் உங்க? சார் ஓகே. இப்ப இந்த பீம்ல அட்டாச்சா இருக்கக்கூடிய இந்த காலத்துல அட்டாச்சா இருக்கக்கூடிய பீமை மேல் நோக்கி பிடிச்சி இழுத்தாலோ கீழ் நோக்கி பிடிச்சி இழுத்தாலோ இந்த பீம் வருமா? அப்போர்ட் டவுன்ல இழுத்தா வராதுங்க சார் வராது. ஒரு காலத்துக்குள்ள இன்சர்ட் ஆயிருக்கக்கூடிய பீமை தான் பத்தி இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கேன். வராது. அப்ப அதுக்கான அர்த்தம் என்ன? நான் வெளில இருந்து வெர்டிகல் லோடு கொடுத்தாலும் உள்ளுக்குள்ள என்ன செய்யுது? ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. விஆர். ஓகே. சஃபிக்ஸ் லா. அதுக்கடுத்து இந்த பீமை பிடிச்சி கிளாக் வைஸ்ல சுத்த பாக்குறேன். இல்ல ஆன்டி கிளாக் வைஸ்ல இப்படி மேல் நோக்கி சுத்த பாக்குறேன். இது சுத்துமா? ரொட்டேட் ஆகுமா? கிளாக் வைஸ்ல ஆன்டி கிளாக் வைஸ்லயோ ஒரு பக்கம் பிக்சரா இருக்கும்போது சுத்தாது. அப்ப என்ன செய்யுது? உள்ளுக்குள்ள ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப ஒரு பொருள் ஸ்டாட்டிக்கா இருக்கணும்னா நான் மேல சொன்னேன்னா 3 விதிகள் கரெக்டா இருக்கணும். சம்மேஷன் ஹரிசாண்டல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0, சம்மேஷன் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் ஈக்குவல் 0, அதுல ஆக்ட் ஆகக்கூடிய மொமெண்ட் எல்லாம் 0 இருக்கும்னு சொல்லி கொடுத்தேன். இப்போ இந்த 3 கண்டிஷன் அதுல சாட்டிஸ்ஃபை ஆகுதா? சார் ஓகேவா? அப்ப இந்த சப்போர்ட் என்னன்னா பிக்ஸ்டு சப்போர்ட். அப்ப ஒரு பிக்ஸ்டு சப்போர்ட்ல எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? 3 சார் 3. ஒன்னு ஹரிசாண்டல், ஒன்னு வெர்டிகல், ஒரு மொமெண்ட் ரியாக்ஷன். இப்ப எழுத வேணாம். நான் ஃபர்ஸ்ட் பிராக்டிகலா சொல்லிட்டு அப்ப நான் எழுதுறேன். ஒண்ணு முடிஞ்சிச்சு. அடுத்து கிஞ்சில். கிஞ்சில் என்ன அப்படின்னா இப்படி இருக்கும். சிம்பிள் இப்படி வந்து தியரட்டிக்கலா கொடுத்துருப்பாங்க. ரியல் லைஃப்ல இப்படி வந்து அவங்க வீட்டுல நிலம் கொடுத்துருப்பாங்க. இந்த நிலையில வந்து ஹார்ன் கொடுத்துருப்பாங்க. அதோட அட்டாச்ல என்ன கொடுத்துருப்பாங்கன்னா டோர் இருக்கும். ஓகே. இந்த இடத்துல கிஞ்சு கொடுத்துருப்பாங்க. 3 புள்ளி மாதிரி இருக்கும். அது மாதிரி கீழே வந்து கிஞ்சு கொடுத்துருப்பாங்க. 3 புள்ளி மாதிரி இருக்கும். டோருக்கு மொத்தம் 3 வரும். நடுவில் ஒன்று கொடுத்துருப்பாங்க. 3 புள்ளி மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்ற புரியுதா சார் உங்களுக்கு? அதே மாதிரி இந்த சைடு டோருக்கு இங்க கிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சென்டர்ல வந்து இருக்கு 3 புள்ளி இருக்கு, இங்க இருக்கும். இப்ப டோரை திறக்கும் போது நல்லா கவனிக்கணும். அப்ப இதான் சப்போர்ட். அப்ப இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த இப்பயோட உங்க வீட்டுல எழுதிச்சு பாருங்க. இந்த கிஞ்சு கொடுத்துருப்பாங்க. அதான் கிஞ்சிடு சப்போர்ட், பின்னிடு சப்போர்ட்னு சொல்லுவாங்க. அப்ப கிஞ்சிடு சப்போர்ட் ரியல் லைஃப்ல எங்க இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? கத்தரிக்குள்ள இருக்குது அதான். அது பழசு, ரொம்ப பழைய கான்செப்ட். அதுக்குள்ள போக வேணாம். சார் என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. இப்ப நீங்க டோரை புடிச்சு இழுக்கிறீங்க. எங்கிட்ட ஹரிசாண்டலா இழுக்கிறீங்க. டோர் கையோட வந்துருமா? கிஞ்சி சப்போர்ட் இருக்கு. டோரை புடிச்சு இழுத்தீங்கன்னா கையோட வந்துருமா? வராது. அப்ப என்ன ஆகுது? ஹரிசாண்டலா ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுதா? அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ஒரு கிஞ்சில டெவலப் ஆகுது. அதே டோரை மேல புடிச்சு இழுக்கிறீங்க அப்படின்னா கையோட மேல வந்துருமா?
இல்ல கீழ புடிச்சு கீழ இழுக்கிறீங்க வெர்டிகலா. மேல புடிச்சு இழுத்தா அப்வர்டு, கீழ புடிச்சு இழுத்தா டவுன்வர்டு. அப்வர்டா இருந்தாலும் டவுன்வர்டா இருந்தாலும் அது வெர்டிகல் தான். அப்ப இழுத்தா கையோட வந்துருமா சார் அந்த டோரு? ஹிஞ்ச் வராது சப்போர்ட் இருக்கும்போது வராது. அப்புறம் என்ன அர்த்தம்? உள்ளுக்குள்ள ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. இப்ப இந்த டோர கிளாக் வைஸ்லயும் தொறந்துட்டு மூடலாம், ஆன்டி கிளாக் வைஸ்லயும் தொறந்துட்டு மூடலாம். டோர இப்படி முன்ன பின்ன நகர்த்தலாம், ரொட்டேட் பண்ணலாம். நகர்த்த முடியுமா நடத்த முடியாதா? பண்ணலாம் சார். திறந்திருக்கிற ரோட கிளாக் வைஸ்ல உள்ளுக்குள்ள மூடலாம். மூடி இருக்கக்கூடிய டோர ஆன்டி கிளாக் வைஸ்ல பின்னாடி தள்ளலாம். இப்ப ரொட்டேட் பண்ண முடியுமா? ரொட்டேட் பண்ண முடியாதா? பண்ணலாம் சார். பண்ணலாம். அப்ப உள்ளுக்குள்ள நான் ரொட்டேட் பண்றேன், அது ரொட்டேட் ஆகுது. இப்ப நான் ரொட்டேஷனா அலோவ் பண்ணுது அப்படின்னா உள்ளுக்குள்ள மொமெண்ட் ரியாக்ஷன் டெவலப் ஆயிருக்காங்க. ரியாக்ஷன் டெவலப் ஆயிருந்தா ரொட்டேட் ஆயிருக்காது. அப்ப டோர வந்து திறந்து மூட முடியுது அப்படின்னா உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆயிருக்கு, டெவலப் ஆகலையா? ஆகலைங்க சார். டெவலப் ஆகல. அப்ப இங்க மொமெண்ட் ரியாக்ஷன் வருமா வராதா? மொமெண்ட் ரியாக்ஷன் வருமா வராது வராதா? சார். வராது. அப்ப ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் இருக்கு, ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் இருக்கணும். அப்ப கிஞ்சிடு சப்போர்ட்டுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு? 2 இருக்கு. சோ புரியுதா எல்லாருக்கும்? ஓகேவா? சார். ஓகே. அடுத்து ரோலர். சிம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்க தியரட்டிக்கலா, புக்ல எப்படி கொடுத்துருப்பாங்க. இப்ப பிராக்டிக்கலா சொல்றேன். இந்த கீழே வீல் இருக்க மாதிரி வீலிங் சைடு கொடுத்துருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? சார். சரி ஓகே. ரயில்வே ட்ரெயின் எல்லாம் போயிருப்பீங்க தானே? ஓகே. அதுல வந்து கீழே அந்த இந்த தண்டவாளத்துல, இந்த ரயில்னு சொல்லுவாங்க தண்டவாளத்துல. அதுல வந்து உங்களுக்கு ட்ரெயின் மூவ் ஆகும்போது அந்த வீல் வந்து எந்த திசையில போகுதோ அந்த சைடே மூவ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். பாத்துருக்கீங்களா? சார். ஓகே. இப்ப வீலிங் சேர எல்லாம் கவனிங்க. இப்ப வீலிங் சேர நான் இப்படி வந்து தள்ளுறேன் அப்படின்னா இந்த சைடு நல்லா மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு. என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார். ஓகே. அப்போ ஒரு ட்ரெயினை வந்து நம்ம இந்த சைடு இயக்குறோம் அப்படின்னா இந்த சைடு நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும். இல்ல லெஃப்ட் சைடு இயக்குறோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு நல்லா மூவ் ஆகிட்டே இருக்கும். அப்ப இதுக்கான அர்த்தம் என்ன? நம்ம எந்த திசையில ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அந்த சைடே அது ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னா நல்லா வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உள்ள உங்களுக்கு ரியாக்ஷன் டெவலப் ஆகுதா ஆகலையா? ஆகல சார். ஆகலன்னு தான் அர்த்தம். ரியாக்ஷன் டெவலப் ஆயிருந்தா நகர விட்டுருக்காது அதை. அப்ப ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுதா டெவலப் ஆகலையா? ஆகல சார். ஆகல. அப்ப ஹரிசாண்டல் ரியாக்ஷன் ரோலர் சப்போர்ட்டுக்கு வராது. முடிவு பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து கீழே பிக்சர்ல கொடுத்துருக்கோம். ரோலருக்கு கீழே சிம்பிள். இப்ப பிக்சரா இருந்துச்சுன்னா வெர்டிகலா ஒரு லோடு கொடுக்குறோம். அப்ப வெர்டிகலா லோடு கொடுத்து நகர்த்த முடியுமா நகர்த்த முடியாதா மேல? முடியாது சார். முடியாது. ஏன்னா கீழே பிக்சர் தானே இருக்கு அது ரோலர்ல. ஓகேவா? இப்ப ட்ரெயினே வந்து வெர்டிகலா ரோலர் லெஃப்ட் ரைட் மூவ் ஆகும். வெர்டிகலா நீங்க வந்து மேல நகர்த்த முடியுமா? நகர்த்த முடியாது தானே? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? சார். ஓகே. அப்ப என்ன நகர்த்த முடியாட்டி உள்ளுக்குள்ள ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. என்ன லோடு கொடுக்குறோம்? வெர்டிகல் லோடு கொடுத்தா உள்ளுக்குள்ள ஒரு ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. அப்ப வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகுது. இப்ப இந்த வீலிங் சேர நல்லா கவனிங்க. நம்ம லெஃப்ட் ரைட் மூவ் ஆகலாமே தவிர கிஞ்சி நீங்க உட்கார இடத்துல கிஞ்சி கொடுத்துருப்பாங்க. கிஞ்சி கொடுத்தா இது ரொட்டேட் ஆகும். அந்த கிஞ்சி கொடுத்தா உள்ள மொமெண்ட் வந்து என்ன ஆயிரும்? ரியாக்ஷன் வராது. அதான் கிஞ்சி சப்போர்ட்ல பார்த்தோம். நான் சொல்ற வீலிங் சைடுல கிஞ்சியை பத்தி பேசல. வெறும் அந்த வீல் அந்த ரோதை இருக்குல்ல அந்த ரோதை வச்சு தான் பத்தி பேசுறேன். அப்படி இருக்கிறத நம்ம இங்கேயும் நகர முடியுமா? நகர முடியுமா சார்? நகர முடியாது தானே? சார் நீங்க வீலிங் சேர்ல உட்காந்துட்டு நீங்க லெஃப்ட் ரைட் நகர்றீங்கன்னா நீங்க உட்கார இடத்துக்கு கீழே ஒரு கிஞ்சி கொடுத்துருப்பான்னு அர்த்தம். கிஞ்சி சப்போர்ட்னா என்ன ரியாக்ஷன் வந்து அலோவ் பண்ணும்? நீங்க பாத்தீங்களே கிஞ்சி சப்போர்ட்ல ஹரிசாண்டல் ரியாக்ஷன் தான் வரும். லெஃப்ட் சாரி ஹரிசாண்டல் வெர்டிகல் தான் வரும். எதை வந்து அலோவ் பண்ணிடும்? ரியாக்ஷன் வராது. மொமெண்ட் அலோவ் பண்ணுங்க சார். மொமெண்ட் அலோவ் பண்ணிடும். அப்போ ஒரு வீலிங் சேர்ல உட்கார இடத்துல கிஞ்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன செய்யலாம்? நீங்க 360 டிகிரிக்கு நீங்க சுத்தலாம். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? சார். நான் சொல்ற சப்போர்ட் வந்து ரோலர் சப்போர்ட். அப்ப கீழே கிஞ்சினா கொடுக்கல. கீழே அந்த இது தான் இருக்கும். இப்ப ட்ரெயினை வந்து நம்ம கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த முடியுமா? இப்ப ட்ராக் வந்து இப்படி வந்து வளையுது அப்படின்னா ட்ராக் நகர்றதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோதை வந்து இப்படி மூவ் ஆகுமே தவிர ட்ரெயினை வந்து இப்படி இப்படி போகக்கூடிய ட்ரெயினை கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் சுத்த முடியுமா? நோ சார். அப்படி சுத்தினா அது என்ன ஆயிரும்? கொலாப்ஸ் ஆயிரும். கரெக்டா? சார் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். அப்படி சுத்த முடியாததுக்கான காரணம் என்ன? உள்ளுக்குள்ள என்ன ஆகுது? நம்ம கிளாக் வைஸ் கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ள என்ன டெவலப் பண்ணாது? ஆன்டி கிளாக் வைஸ் டெவலப் பண்ணும். நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் மூடி கொடுத்தா உள்ளுக்குள்ள என்ன டெவலப் பண்ணும்? கிளாக் வைஸ் டெவலப் பண்ணும். அப்ப மொமெண்ட் ரியாக்ஷன் இதுல வராது. சரி மொமெண்ட் ரியாக்ஷன் இதுல வராது. அப்ப எதுக்கு வந்து சார் ரியாக்ஷன் இதுல வருது? ஒரு ரோலர் சப்போர்ட்டுக்கு வெர்டிகல் ரியாக்ஷன். வெர்டிகல் ரியாக்ஷன் வந்து வருது. அப்ப இந்த பிளேன்ல ஹரிசாண்டல் பிளேன்ல கொடுத்தீங்கன்னா வெர்டிகல் ரியாக்ஷன் வரும். அதே ரோலர் சப்போர்ட்டை கொண்டு போய் இப்படி வைக்கிறீங்க. இப்படி வைக்கிறீங்க. இப்ப இந்த வெர்டிகல் பிளேன்ல இது இங்க என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? மொமெண்ட் வராதுன்னு உங்களுக்கு தெரியும்.
அத விட்டுருங்க. ஹரிசாண்டல் வெர்டிகல்ல இப்ப இந்த வெர்டிகல் பிளேன்ல இருக்கு சார். செங்குத்தா நிக்குது. இப்ப இங்கேருந்து வெர்டிகல் லோடு குடுத்தா இது நகருமா நகராதா? நகரும் சார். நகரும். அப்ப இங்க என்ன அப்ப நகருது அப்படின்னா என்ன ரியாக்ஷன் டெவலப் ஆகலைங்க? வெர்டிகல் ரியாக்ஷன் வராது சார். வெர்டிகல் ரியாக்ஷன் வராது. ஓகே. ஆனா இங்கேருந்து குடுத்தா அது நகருமா? இங்கேருந்து குடுத்தா நகருமா அது? இப்படி இருக்கும்போது ஹரிசாண்டலா? சார் நகராது சார். இப்படி வச்சிருக்கும்போது தான் நம்ம ஹரிசாண்டல் பிளேன்ல இருக்கும்போது தான் வெர்டிகல் ரியாக்ஷன் வந்து டெவலப் ஆனுச்சு. அதே நான் வெர்டிகல் பிளேன்ல கொண்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன ரியாக்ஷன் வந்து வரும்? வெர்டிகல் பிளேன்ல கொண்டு போயிட்டேனா ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வந்து தான் வரும். ஹரிசாண்டல் அப்ப நீங்க ஹரிசாண்டல் பிளேன்ல வச்சாலும் வெர்டிகல் பிளேன்ல வச்சாலும் ஒரே ஒரு ரியாக்ஷன் தான் டெவலப் ஆகும். நீங்க எந்த சைடு ஃபோர்ஸ் கொடுங்களோ அது தகுந்த மாதிரி மாறும். நீங்க ஹரிசாண்டல் பிளேன்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா வெர்டிகல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். வெர்டிகல் பிளேன்ல வச்சிருக்கீங்கன்னா அது ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் ரியாக்ஷன் டெவலப் ஆகும். சார் என்ன சொல்றேன் புரியுதா இருக்கேன்? ஓகே தானே? சார். இதுதான் கான்செப்ட்ல புரிஞ்சுக்கிறது சொல்றது. அப்ப நீங்க தியரட்டிக்கலா என்ன எழுதிக்கணும் அப்படின்னா அப்ப நான் சொன்ன விஷயத்தை எக்ஸாம் பாயிண்ட்ல எழுதிக்கிறோம். எழுதிக்கிறீங்க அப்படி கவனிக்கிறீங்க தானே? சார். சார். ஓகே. எக்ஸாம்ல வந்து நோட்ஸ்ல உள்ளதுதான் கேட்பாங்க. இப்ப நான் சொன்ன கான்செப்ட் தான் எழுத போறேன். வரேன் அப்படி. ஃபர்ஸ்ட் ரோலர் சப்போர்ட் முடிச்சிருவோம். ரோலர் சப்போர்ட்டுக்கு படம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும். எப்படி இருக்கும்? எத்தனை ரியாக்ஷன் டெவலப் ஆகும்? ஓகே. அப்ப இங்க நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்கும்? அதான் ரியாக்ஷன்ஸ். அன்னோனுங்கிறது தெரியாத வழி. ரியாக்ஷன் எத்தனை இருக்கும்? 1 சார். 1. இப்ப பிளேன் ஹரிசாண்டல் பிளேன்ல தான் இயங்குது. அப்ப வரக்கூடிய ரியாக்ஷன் என்ன ரியாக்ஷனா இருக்கும் இந்த 1ங்கிறது? வெர்டிகல் வெர்டிகல் ரியாக்ஷன். வெர்டிகல் ரியாக்ஷன். இப்படி போடுறேன் பாத்துக்கலாம். விஆர்னா வெர்டிகல் ரியாக்ஷன். சார் ஓகே தானே? ஓகே சார். ஓகே. வெர்டிகல் ரியாக்ஷன். ஓகே. அதுக்கு அடுத்து இங்க வாங்க. ஹிஞ்சிடு. ஹிஞ்சிடுக்கு படம் எப்படி வரும் அப்படின்னா இப்படி வரும். ரோலரை தூக்கிட்டு போட்டுருப்பாங்க பிக்சர். இப்ப சொல்லுங்க சார் இங்க எத்தனை ரியாக்ஷன் சார் வரும்? ஒரு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் வரும், ஒரு வெர்டிகல் ரியாக்ஷன் வரும். அப்ப இங்க எத்தனை நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் வரும் அப்படின்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எத்தனை இருக்கு? 2 இருக்கும். அது 2 என்னது? ஒன்னு ஹரிசாண்டல் ரியாக்ஷன் HR, இன்னொன்னு வெர்டிகல் ரியாக்ஷன் சஃபிக்ஸ்ல கொடுக்குறேன். ஓகேவா? ஓகே தானே? சார். ஓகே. அடுத்து பிக்சர். இங்க என்ன சார் வரும்? சொல்லுங்க. ரியாக்ஷன் வரும், வெர்டிகல் ரியாக்ஷன் வரும், மொமெண்டல் உள்ள ரியாக்ஷன் வரும். அப்ப நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் இருக்கும்.